Swayam Prabha. Digital India. Educated India. வணக்கம். என்னோட நியூமெரிக்கல் அனாலிசிஸ் வித் பைத்தானோட 40வது பகுதிக்கு வரவேற்கிறேன். இதில் திருப்பி நியூமெரிக்கல் லீனியர் அல்ஜிப்ரா தான் பார்க்க போகிறோம். இதில் என்ன பார்க்க போகிறோம்னா காசியன் எலிமினேஷன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து சின்னதாக வந்துட்டு நம்ம ஒரு சின்ன சிஸ்டம் எடுக்கலாம். நம்ம ஸ்கூல் டேஸில் படிக்கிற மாதிரி 2x + 3y = 8 அண்ட் 7x + 5y = 6 இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் இருக்குது. இதை எப்படி சால்வ் பண்ணுவீங்க அப்படின்னா, நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, இப்போ வந்துட்டு யூஸ்வலாக என்ன பண்ணுவீங்கன்னா, ஸ்கூல் டேஸில் சொல்லி தரும்போது இதை வந்துட்டு 7ஆல் மல்டிப்ளை பண்ணிங்க. ஸோ அப்போ இது 14x + 21y ஸோ 7ஆல் மல்டிப்ளை பண்ணால் இது 7 × 8 56ன்னு வரப்போகுது. ஓகே, இதை வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறீங்க. 14x ப்ளஸ் ஸோ 2ஆல் மல்டிப்ளை பண்ணி 10y = 12ன்னு வரப்போகுது. ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு இதில் வந்து சப்ராக்ட் பண்ணிங்கன்னா என்ன ஆகுனா, இது வந்து 0 ஆயிரும். இது வந்து என்ன பண்ணுவீங்க, 21 - 10 வந்துட்டு, ஸோ இது மைனஸ் போட்டு இது வந்து 20 வந்து 11yன்னு வரப்போகுது. இது வந்து 56 - 12 வந்துட்டு 44ன்னு வரப்போகுது. ஓகே, ஸோ 44. அப்போ y வந்துட்டு என்ன பண்ணிடுவீங்க, y = 4 அப்படின்றத நீங்கள் எழுதிடுவீங்க. ஓகே, ஸோ இதே மாதிரி y 4ன்னு கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா இதில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணுவீங்க. அப்போ என்ன பண்ணுவீங்க, 2 × 2x + 3 × 4 = 8 அப்படின்னு போட்டுட்டு அப்புறம் என்ன பண்ணுவீங்க, 2x = 8 - 12. அப்போ x = -4. அப்போ 2x = -4, x = -2 அப்படின்றது எழுதுவீங்க. ஸோ இதில் சப்ஸ்டியூட் பண்ணி பார்ப்பீங்க. இதில் வந்து -2 × -2 + 3 × 4 போட்டிங்கன்னா இது வந்து என்ன வரும், இது வந்து -4 + 12 = 8ன்றது வந்துடும். ஸோ அப்போ 8ன்றது சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. 8 = 8ன்றது சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. அதே மாதிரி இதில் சப்ஸ்டியூட் பண்ணி பார்ப்பீங்க. 7 × -2 + 5 × 4. ஸோ இது வந்து -14, இது வந்துட்டு 20. ஸோ வந்து என்ன ஆயிடுது, 6ன்னு வந்துடுது. ஸோ அப்போ ரெண்டுமே சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு செஞ்சுருப்பீங்க. ஸோ இதில் இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இதே மாதிரி ப்ரொசீஜர் தான் நம்ம இப்போ ஃபாலோ பண்ண போகிறோம். என்ன பண்ண போகிறோம்னா, ஸோ ஆக்சுவலாக என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் ஏதோ ஒரு வேரியபிள் வந்து இங்கே வந்து எலிமினேட் பண்ணுறீங்க. ஓகே, ஒரு வேரியபிள், அதாவது எக்ஸ்ன்ற வேரியபிளை எலிமினேட் பண்ணுறீங்க. ஸோ அதே தான் இப்போ வந்துட்டு காசியன் எலிமினேஷன். இந்த ஐடியா வந்து ஒரு ஜஸ்ட்டு இதுதான் ஒரு பிரிக்ஸ். இதை வந்து காஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து ஜஸ்ட் ஒரு 2 ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் ஆர் ஃப்ராக்ஷன் ஆஃப் மினிட்ஸில் வந்து அது பண்ணியிருப்பாரு. பட் இது வந்து அப்படியே ஜென்ரலைஸ் பண்ணுறோம், எப்படி பண்ணுறோம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ என்ன பண்ண போகிறோம்னா, அதுக்கு பேர் வந்துட்டு, அந்த மெத்தடுக்கு பேர் வந்துட்டு ரோ ஆப்ரேஷன்ஸ் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்க போகிறோம், காசியன் எலிமினேஷன். ஓகே, ஸோ இதுக்கு பேர் வந்து ஃபார்வர்ட் எலிமினேஷன் பேர். நீங்கள் என்ன கண்டுபிடிக்க போகிறீங்கன்னா, அந்த ஃபார்வர்ட் எலிமினேஷன் மூலமாக ஒரு அப்பர் ட்ரையாங்குலர் சிஸ்டம் கண்டுபிடிக்க போகிறீங்க. அப்பர் ட்ரையாங்குலர் சிஸ்டம் கண்டுபிடிச்சிங்கன்னா நீங்கள் வந்து அல்டிமேட்டாக என்ன எதில் வந்து நிற்க போகிறீங்கன்னா, கடைசியில் ஒரு அப்பர் ட்ரையாங்குலர் சிஸ்டத்தில் யூஸ் பண்ணிங்கன்னா அடுத்து பேக்வர்ட் சப்ஸ்டியூஷன் யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம், ஆன்சர் வந்து கண்டுபிடிக்கலாம். ஸோ அதான் பண்ண போகிறோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ வந்து ஒரு சின்ன ஒரு ப்ராப்ளம் போடலாம். 6 - 2. இந்த ப்ராப்ளம் ஏற்கனவே நம்ம சால்வ் பண்ணோம். ஓகே, எல்இ டிகம்போசன் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணோம். அதே ப்ராப்ளம் தான். 6 - 2 4. ஓகே, 12 - 8 6 and 10. ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு 3 - 13 9 and then 3. அப்புறம் -6 4 1 -18. ஓகே, இது ஒரு 4/4 சிஸ்டம். x1 x2 x3 x4 = ரைட் ஹேண்ட் சைடில் வந்து 16 26 16 26 -19 -34. ஓகே, ஸோ இதை வந்து நான் இது பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணலாம். ஸோ இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, என்ன பண்ணணும்னா, நம்ம வந்து அந்த 2x + 3x போட்டோம்னா இதில் வந்து என்ன பண்ணோன்னா, இந்த இடம் வந்து 0 ஆகிற மாதிரி நான் கொண்டு வந்தேன். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 2x + 3y அண்ட் 7x + 5y இருந்துச்சுல, இதில் என்ன பண்ணேன்னா, இது வந்து நான் ஈக்குவலண்ட் அப்படி இல்லைன்னா 2 3 7 5 எழுதிக்கலாம். நான் 2ஆல் மல்டிப்ளை பண்ணி இங்கே இதை 7ஆல் மல்டிப்ளை பண்ணி இதில் 2ஆல் மல்டிப்ளை பண்ணி இது சப்ராக்ட் பண்ணேன். அப்போ என்ன ட்ரை பண்ணுறேன்னா, இது வந்து ஒரு வேரியபிள் வந்து 0 ஆக்க ட்ரை பண்ணேன். ஸோ தட் இது மட்டும் சர்வைவ் ஆகும். அதுக்கு அடுத்தது சால்வ் பண்ணலாம். ஸோ அதே தான் இதிலே பண்ண போகிறோம். என்ன பண்ண போகிறோன்னா, நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த ரோஸை ஃபுல்லாக என்ன பண்ணோன்னா, இந்த காலம்ஸ் ஃபுல்லாக, ஓகே, இந்த என்ட்ரிஸ் ஃபுல்லாக 0 ஆகிற மாதிரி நான் ட்ரை பண்ணோம். ஸோ அப்போ என்ன பண்ணோன்னா, இந்த என்ட்ரி என்ன இருக்கோ அதை வந்துட்டு இதில் சப்ராக்ட் பண்ணி ட்ரை பண்ணோம். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா, இது வந்து R1, இது R2, இது R3, இது R4. ஓகே, ஸோ இது வந்து 0 ஆகணும். அது 0 ஆகணும். அப்போ என்ன பண்ணுவோம், நான் R2 வந்து என்ன பண்ணுவோம், R2 → R2 - 2 டைம்ஸ் R1 போட்டால் என்ன ஆயிரும், இது வந்து 6. ஓகே, இது வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். 2ஆல் இது 12, இது -4, இது
4 இது 8ன்னு வந்துடும். ஸோ அப்புறம் சப்ராக்ட் பண்ணால் இது 0 ஆயிரும். நான் என்னோட கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக இதை 0 ஆக்குறது மட்டும்தான். மீதி இது 0 ஆகுதா 0 ஆகலான்றது எனக்கு கவலை இல்லை. இது 0 ஆக்குறது மட்டும் தான் என்னோட கவலை இப்போதைக்கு. ஓகே, ஸோ அதை 0 ஆக்கிற ட்ரை பண்ணுறேன். ஸோ லேட்டஸ்ட் ட்ரை இதுக்கு என்ன ஆகுன்றதை பார்க்கலாம். ஓகே, ஸோ 6 இதை நான் எதுவுமே பண்ணல, அது அப்படியே தான் இருக்குது. 6 - 2 4. ஓகே, ஸோ ரைட் ஹேண்ட் சைட்லேயும் அதே தான். x1 x2 x3 x4. ஓகே, ரைட் ஹேண்ட் சைடில் அதே அப்படியே இருக்குது. ஓகே, ஸோ 16 அப்படியே இருக்குது. இப்போ என்ன பண்ண போகிறேன்னா ஃபஸ்ட்டு ரோ வந்துட்டு 2ஆல் மல்டிப்ளை பண்ணி இதை சப்ராக்ட் பண்ணுறேன். அப்போ 12 - 6 வந்து 0 ஆயிரும். இது வந்துட்டு -8. ஓகே, ஸோ -8. ஸோ இது எப்படி இருக்குன்னா இது நீங்கள் இப்படி எழுதிக்கலாம், தனியாக கூட எழுதிக்கலாம். ஸோ 12. ஓகே, -8 8 6 10. ஸோ R2 - 2R1. அப்போ அது வந்து 12 -4 +4 8. ஸோ இது சப்ராக்ட் பண்ணும். ஸோ இது மைனஸ், இது ப்ளஸ், இது மைனஸ், இது மைனஸ். ஓகே, ஸோ அப்போ இது 0 ஆயிரும். இது வந்து என்ன ஆயிரும், இது வந்து -4 ஆயிரும், இது 2 ஆயிரும், இது வந்து 2 ஆயிரும். ஸோ அப்போ இங்கே என்ன ஆயிரும்னா -4 2 2ன்னு எழுதிக்கலாம். ஓகே, ஸோ -4 2 2ன்றது எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் அதே மாதிரி அடுத்ததுக்கு இது பண்ணோம். ஸோ அப்போ என்ன பண்ணோம்னா R3 வந்து என்ன பண்ணால் R3 → R3 - ½ × R1 போட்டுக்கலாம். ஏன்னா 6 இதில் இருக்குது. ஸோ அப்போ வந்துட்டு ½ டைம் போட்டோன்னா இது வந்து 3 ஆயிரும். அப்போ இது என்ன ஆகும்னா இது வந்து 3 - 13 9 3. இது வந்து R3 ரோ. R3 -½ R1. ஸோ அது வந்துட்டு 3 - 1 2ஆல் வகுக்கிறேன். ஓகே, ஸோ 1 2 வருது. ஸோ சப்ராக்ட் பண்ணுறேன். இது ப்ளஸ், இது மைனஸ், இது மைனஸ். ஸோ அப்போ இது வந்து 0 ஆயிரும், இது -12 ஆயிரும், இது 8 ஆயிரும், இது வந்து 1 ஆயிரும். ஸோ அப்போ இது என்ன ஆயிரும்னா 0 -12 8 and 1ன்னு வந்துடும். ஓகே, நெக்ஸ்ட்டு R4 என்ன பண்ணுறேன்னா R4 வந்துட்டு அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். R4 + R1. அதாவது இதில் ஆல்ரெடி மைனஸ் இருக்குது, இதில் +6 இருக்குது, அது அப்படியே வந்துடும். ஸோ அப்போ -6 4 1 -18. ஓகே, அது அப்படியே எழுதணும். முதல் ரூபா அப்படியே எழுதுறேன். 6 - 2 2 4 அப்படியே தான் ஆட் பண்ணுறேன். ஸோ நோ சப்ட்ராக்ஷன். இங்கே 0 ஆயிரும், இது 2 ஆயிரும், இது 3 ஆயிரும், இது வந்துட்டு என்னது -14 ஆயிரும். ஓகே, ஸோ சப்ஸ்டியூட் பண்ணால் 0 2 3 -14. ஓகே, இப்போ இதே ஆப்ரேஷன் இங்கேயும் பண்ணோம். ஓகே, ஸோ அப்போ இங்கே என்ன பண்ணோம்னா இது வந்து 26 இருக்குது. ஓகே, 26 இருக்குது. இங்கே வந்து என்ன பண்ணோம் 2ஆல் இது பண்ணோம். அப்போ இது வந்து 32 ஆயிரும். ஸோ மைனஸ், அப்போ இது என்ன ஆயிரும்னா -6 ஆயிரும். ஓகே, இது வந்து -6 ஆயிரும். ஸோ அப்போ இங்கே வந்து -6. அதே மாதிரி இங்கே -19 இருக்குது. ஓகே, இது வந்து ½ டிவைட் பண்ணோம். ஸோ ½ டிவைட் பண்ணால் இது வந்து 8 ஆயிரும். அப்போ இது வந்து என்ன ஆயிரும் -11 ஆயிரும். ஸோ இது வந்து -11. அதே மாதிரி இந்த இதில் -34 இருக்குது. இதில் ஒரு சேஞ்சஸும் இல்லை, 16 அப்படியே போடுறேன். ஸோ அப்போ இது வந்துட்டு 18 இது வந்து -18 ஆயிரும். ஓகே, -18. ஓகே, ஸோ இது வந்துட்டு ஒரு டைம் நான் வந்து எலிமினேட் பண்ணிட்டேன். அப்போ என்ன ஆயிடுச்சு, இந்த ரோ ஃபுல்லாக, இந்த காலம் ஃபுல்லாக எக்ஸப்ட் ஃபஸ்ட்டு இது வந்து மீதி எல்லாமே 0 ஆயிடுச்சு. ஸோ அதே மாதிரி அடுத்து என்ன பண்ண போகிறேன்னா, ஸோ இது வந்துட்டு -18. ஓகே, ஸோ அடுத்து என்ன பண்ண போகிறேன்னா அடுத்த ஸ்டெப்பு. ஓகே, ஸோ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ண போகிறேன்னா அடுத்த ஸ்டெப்பில் இதை 0 ஆக்குறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஓகே, இந்த இதை 0 ஆக்க போகிறேன். ஏன்னா நான் என்னோட எய்ம் என்னன்னா இது வந்து அப்பர் ட்ரையாங்குலர் சிஸ்டமாக மாற்றணும், அதுதான் என்னோட எய்ம். ஸோ அப்போ இதை 0 ஆக்க ட்ரை பண்ணுறேன். ஸோ அப்போ என்ன பண்ணுறேன்னா இந்த 2 ரோவை நான் எடுக்கிறேன். ஓகே, R3 வந்து என்ன பண்ணுறேன்னா R3 → R3 மைனஸ். ஓகே, இது -12. அப்போ இதை 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு வந்துடும் R3 + 3 × -3 × R2 போட்டோன்னா எனக்கு வந்துடும். அப்போ என்ன ஆகுதுன்னா, ஸோ இது வந்துட்டு முதல் ரோ வந்து ஒன்றுமே சேஞ்ச் ஆகாது. -6 - 2 2 4. ஓகே, 0 -4 2 2. செகண்ட் ரோ ஒன்றும் சேஞ்ச் இல்லை. ஓகே, தேர்ட் ரோவும் ஃபோர்த் ரோ மட்டும் தான் சேஞ்ச் ஆக போகுது. ஸோ அது என்ன ஆக போகுதுன்னு பார்க்கலாம். ஸோ என்ன இருக்குன்னா -12 8 1. நான் அடுத்ததான் எடுத்துக்கிறேன் -11. ஓகே, இந்த லாஸ்ட் என்ட்ரி எடுத்துக்கிறேன். ஸோ இதை வந்து 3ஆல் மல்டிப்ளை பண்ணோம். ஸோ 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் 12 -12. ஓகே, 6 இது வந்துட்டு 3ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன் -18 ஆயிரும். ஓகே, அடுத்து இதை சப்ட்ராக்ட் பண்ணோம். ஸோ அப்போ இது ப்ளஸ் ஆயிரும், இது மைனஸ் ஆயிரும், மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். அப்போ இது வந்து 0 ஆயிரும், இது 2, இது வந்து -5, இது வந்துட்டு 7. ஓகே, ஸோ இப்போ இது என்ன ஆகுனா 0 2 -0 0 2 -5. ஓகே, இது வந்து x1 x2 x3 x4. ஓகே, இது வந்து என்னது இந்த பக்கம் வந்துட்டு -16 -6 7. ஓகே, ஸோ அதே மாதிரி அடுத்தது. ஸோ இது வந்து 2 3 -4 இருக்குது. இது வந்து -12 -4 இருக்குது. ஸோ அப்போ இது வந்து 2ஆல் டிவைட் பண்ணி இது பண்ணலாம். அப்போ நெக்ஸ்ட் இது வந்து R4 → R4 R4 minus half into or plus half into R2 போட்டோம்னா என்ன வருதுன்னு பார்க்கலாம். ஸோ 2 3 -4 -18. ஓகே,
மைனஸ் 18 இது வந்து ஆஃபால் டிவைட் பண்ணோம். ஸோ -2 1 1 -3 ஓகே. ஸோ அப்போ இது என்ன ஆயிரும்னா இது 0 ஆயிரும், ஆட் பண்ணுறேன். ஸோ இது 4 இது -3 இது வந்துட்டு -21 ஆயிரும். ஸோ இப்போ இது -21 இது 0 0 4 -3 ஓகே. ஸோ அதான் அடுத்தது 1 minute 4 minus this is fine. Sorry, here I made a mistake. இது வந்து 14 not 4 okay, -14. So இது 14ன்றதுனால இது 14 இது -13 okay. So -13 okay, there was a mistake here. -14 okay. So அப்போ இது வந்து 0 0 4 -13. So 2 -5 7 -21 -9 21 1 minute the mistake here. So இதுல வந்து -27 okay okay -27. ஸோ ஜஸ்ட் செக் பண்ணிக்கோங்க -27. ஸோ இந்த இது வந்து -18 ஆயிடுது. ஸோ அப்போ இது வந்து -9 ஆயிடுது ஓகே. ஸோ இது வந்து செக் பண்ணிக்கோங்க ஓகே. -9 -21 ஓகே. ஸோ இப்போ அடுத்தது வந்து என்னென்னா அடுத்து இந்த லாஸ்ட் இதை மட்டும் இது பண்ணும். ஸோ லாஸ்ட் இதுக்கு இதே மாதிரி என்ன பண்ணால் இந்த இதை வந்துட்டு 2ஆல் மல்டிப்ளை பண்ணி இது பண்ணோம்னா இது வந்து ஆன்சர் வரப்போகுது. ஸோ இது வந்துட்டு இங்கே மைனஸ் வரப்போகுது. ஸோ அதனால் கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. இது -27 வரப்போகுது ஓகே. ஸோ இதை செக் பண்ணிக்கோங்க எது கரெக்டாக வருதான்றது ஓகே. -9 -21 ஓகே. ஸோ திரும்ப ரீடூ பண்ணலாம் இந்த எக்ஸசைஸை ஓகே. ஸோ இப்போ என்ன இருக்குன்னா 6 -2 2 4 இருக்குது, 12 -8 6 10 இருக்குது. ஸோ 3 -13 9 3 இருக்குது. ஸோ இதை சால்வ் பண்ணும். ஸோ இதான் என்னோட ப்ராப்ளம் -6 4 1 -18 ஓகே. ஸோ there is no problem -13 9 ஓகே. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இதை வந்து நான் 0 ஆக்கணும். ஸோ 0 ஆக்கிறதுக்கு என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு வந்து R2 வந்துட்டு R2 - 2R1 போடுறேன். ஸோ R2 - 2R1 போடுறேன் ஓகே. ஸோ அதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு 12 -8 6 10 எடுத்துக்கோங்க. ரெண்டாவது ரோ ஃபஸ்ட் ரோ வந்துட்டு 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் அப்போ 12 -4 +4 8 ஓகே. ஸோ அதே மாதிரி அந்த பக்கம் என்ன இருக்குன்னா 16 26 இருக்குது. ஸோ அதையும் நான் எடுத்துக்கிறேன் 16 ஓகே. சாரி 26 இங்கே இருக்குது. இது வந்து என்ன பண்ணால் 2ஆல் மல்டிப்ளை பண்ணோம் அப்போ வந்து 32 ஆயிரும் ஓகே. ஸோ இதை வந்து சப்ட்ராக்ட் பண்ணோம். ஸோ இது மைனஸ் இது ப்ளஸ் இது மைனஸ் இது மைனஸ் சப்ட்ராக்ட் பண்ணும்போது இது 0 ஆயிரும். இது வந்து -4 ஆயிரும். இது வந்து +2 ஆயிரும். இது -2 இது வந்துட்டு மைனஸ் இங்கே. ஸோ -6 ஆயிரும் ஓகே. ஸோ -6 ஆயிரும். ஸோ அப்போ இதை சப்ஸ்டியூட் பண்ணால் இது என்ன ஆகுனா ஸோ என்னோட மேட்ரிக்ஸ் வந்துட்டு ஃபஸ்ட்டு ரோ வந்து அப்படியே இருக்கும் 6 -2 2 4 ஓகே. இது வந்துட்டு 0 -4 2 -2 இது வந்து x1 x2 x3 x4 இருக்கும் ஈக்குவல் டு இது 16 இருக்கும். இது வந்து -6 ஆயிரும். அடுத்தது அதே மாதிரி ஓகே. ரெண்டாவது என்ன பண்ண போகிறோன்னா ரெண்டாவது இந்த இதையும் 0 ஆக்கணும். ஸோ இதை 0 ஆக்குறதுக்கு R3 → R3 - ½ × R1 ஓகே. இது வந்து ஆஃபால் ஓகே 2ஆல் வகுத்து அதுக்கப்புறம் சப்ட்ராக்ட் பண்ண என்ன ஆகும் இது வந்து இதுக்குரிய ஆன்சர் ஆகுது. ஸோ அதையும் எழுதலாம். ஸோ அது என்னது 3 -13 9 3 -19 ஓகே. ஸோ இது வந்துட்டு ஆஃபால் டிவைட் பண்ணுறேன். அப்போ இது 3 ஆயிரும். இது -1 ஆயிரும். இது +1 ஆயிரும். இது வந்து 2 ஆயிரும். இது வந்துட்டு 8 ஆயிரும் ஓகே. ஸோ இதை சப்ட்ராக்ட் பண்ணோம். ஸோ இது மைனஸ் இது ப்ளஸ் இது மைனஸ் இது மைனஸ் இது மைனஸ். ஸோ அப்போ இது -12 ஆயிரும். இது வந்துட்டு 8 ஆயிரும். இது வந்துட்டு 1 இது -27 ஓகே. ஸோ அப்போ இது என்ன ஆயிரும் மைனஸ் இது வந்து 0 ஓகே. ஸோ இங்கே 0 இருக்குது ஓகே. ஸோ 0 -12 8 1 8 1 -27 ஓகே. 0 -12 8 1 -27. அதே மாதிரி அடுத்தது ஓகே. ஸோ அடுத்த ஆப்ரேஷன் என்னன்னா R4 வந்து என்ன ஆகுதுன்னா R4 + R1 போட்டோம்னா வந்துடும். ஏன்னா -6 + 6 இருக்குது அப்படியே இதாயிரும். ஸோ -6 4 1 -18 ஓகே. -34 இருக்குது. இங்கே வந்துட்டு 6 -2 2 4 இது வந்துட்டு 16 ஓகே. ஸோ இதை சப்ட்ராக்ட் பண்ணால் இது 0 ஆயிரும். இது 2 ஆயிரும். இது 3 ஆயிரும். இது -14 ஆயிரும் ஓகே. இது வந்துட்டு -36 -18 ஆயிரும் ஓகே. ஸோ அதை சப்ஸ்டியூட் பண்ணால் இது என்ன ஆயிரும் அப்போ 0 2 3 -14 ஓகே -14 -18 ஓகே. 2 3 -14 18 வந்துருச்சு ஓகே. ஸோ இந்த இது பண்ணியாச்சு. இது வந்துட்டு என்னென்னா ஃபஸ்ட்டு காலம் வந்து எலிமினேட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா அதே மாதிரி அடுத்த காலத்தை எலிமினேட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு என்ன பண்ண போகிறேன்னா அடுத்து இந்த காலத்தை வந்து நான் எலிமினேட் பண்ணோம் ஓகே. இந்த காலத்துலேருந்து இது வந்து ஏன்னா அப்போ ட்ரையாங்குலர் சிஸ்டமாக மாற்றணும். அப்போ எனக்கு டயகனலுக்கு கீழே இருக்க எல்லாத்தையும் வந்து 0 ஆகணும். அதுதான் என்னோட எய்ம் ஓகே. ஸோ அப்போ இது என்ன ஆகுதுன்னா
இதை வந்து நான் 0 ஆக்கணும். அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா R2 வந்துட்டு என்ன பண்ணுறேன், ஸோ அடுத்த ஆப்ரேஷன் வந்துட்டு R3 வந்துட்டு R3 டைம்ஸ் டு R3 மைனஸ் 3 டைம்ஸ் R2 போட்டோன்னா என்ன ஆயிரும்னா, இது வந்து -12 இருக்குது, இங்கே 3 ஆல் மல்டிப்ளை பண்ணி -12 ஆயிரும். ஸோ சப்ட்ராக்ட் பண்ணால் வந்து ஆன்சர் போகுது. ஸோ அப்போ அதுக்குரியது எழுதுனோம்னா என்ன வரும்னா -12 8 1 -18 27. ஓகே, இங்கே வந்து என்னது 3 ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ என்ன ஆகுது, இது வந்து -12 ஆயிடுது, இங்கே வந்து 6 ஆயிடுது, இங்கே -6 ஆயிடுது, அடுத்து வந்து இங்கே வந்து -18 ஆயிடுது. ஸோ இது சப்ட்ராக்ட் பண்ணோம், இது ப்ளஸ் ஆயிரும், இது மைனஸ் ஆயிரும், இது ப்ளஸ் ஆயிரும், இது ப்ளஸ் ஆயிரும். அப்போ இது 0 ஆயிரும், இது வந்துட்டு 2, இது வந்து 7, இது வந்துட்டு -9. ஓகே, 2 7 -9 வரப்போகுது. ஸோ அதை அதில் போட்டிருக்கோம். ஓகே, 2 6 12 8 1 3 ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன் 1 மினிட். இங்கே வந்து +2. ஓகே, நாட் -2 +2. ஓகே, ஸோ அப்போ இது வந்து -6. ஓகே, ஸோ இது வந்து -6. ஓகே, ஸோ அப்போ இது வந்து 5 ஆயிரும், -5 ஆயிரும். ஓகே, ஸோ 2 -5 -9 வரப்போகுது. ஸோ அப்போ இது என்ன ஆகுது, இது வந்து ஆட்டோமேட்டிக்காக 6 -2 2 4 0 -4 2 2 0 2 0 0 -2 சாரி +2 -5. ஓகே, இங்கே வந்து x1 x2 x3 x4, இங்கே வந்து என்னது 6 16 -6 -9. ஓகே, ஸோ அதே மாதிரி அடுத்தது வந்துட்டு R4 வந்துட்டு என்ன பண்ணுறேன், R4 டென்ஸ் டு R4 மைனஸ் ப்ளஸ் ஆஃப் இன்ட்டு R2 போட்டோம்னா என்ன ஆகும்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ இது என்ன ஆயிரும்னா 2 3 -14 -18. ஓகே, ஸோ இது வந்துட்டு -2 1 1 -3 இருக்குது. ஓகே, ஸோ இதை சப்ட்ராக்ட் பண்ணால் இது 0 ஆயிரும், இது வந்து 4 ஆயிரும், இது வந்து -13 ஆயிரும், இது வந்துட்டு -21 ஆயிரும். ஓகே, ஸோ அதை சப்ஸ்டியூட் பண்ணேன். அப்போ இது என்ன ஆயிரும் 0 0 4 -13, இது வந்து -21. ஸோ இப்போ லாஸ்ட்டாக இந்த இதை மட்டும் நான் 0 ஆக்கினா போதும். ஸோ அதுக்கு என்ன பண்ணேன்னா R4 வந்துட்டு R4 டென்ஸ் டு R4 -2 R3 போட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக இது 0 ஆயிரும். ஸோ அப்போ இது என்ன ஆகுனா 6 -2 2 4 0 -4 2 2 0 0 2 -5 0 0 0. ஓகே, இதை 2 ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ இங்கே வந்து -13 இருக்குது, இது வந்து 2 ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ -10 ஆயிரும். ஸோ சப்ட்ராக்ட் பண்ணுறேன். ஸோ இது வந்து ப்ளஸ் ஆயிரும். அப்போ இது என்ன ஆயிரும்னா வந்து ஜஸ்ட்டு -3 ஆக போகுது. ஓகே, -3. ஸோ இந்த பக்கம் x1 x2 x3 x4. ஸோ இதே மாதிரி இது 2 ஆல் மல்டிப்ளை பண்ணால் 18 சப்ட்ராக்ட் பண்ணுறீங்க. ஸோ அது வந்து என்ன ஆயிரும்னா ஈக்குவல் டு இங்கே வந்துட்டு மீதியெல்லாம் அப்படி தான் இருக்கும். 16 -6 -9, இது வந்து -3 ஆயிரும். ஸோ அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா எனக்கு வந்து ஒரு அப்பர் ட்ரையாங்கிள் சிஸ்டம் வந்துருச்சு. ஸோ இந்த அப்பர் ட்ரையாங்கிள் சிஸ்டத்தை எப்படி சால்வ் பண்ணலாம், நம்ம வந்துட்டு நம்மளோட பேக்வர்ட் சப்ஸ்டியூஷன் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணிடலாம். ஸோ பேக்வர்ட் சப்ஸ்டியூஷன் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணோம்னா ஸோ -3 × x4 = -3. அப்போ x4 = 1. ஓகே, x4 கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட்டு x4 கிடச்சிருச்சுன்னா அடுத்து என்ன பண்ணலாம், நம்ம x3 கண்டுபிடிச்சலாம். ஸோ x3 என்ன பண்ணுறோம், ஸோ 2 × x3 -3 5 × x4 எனக்கு வேல்யூ தெரியும், x4 வந்து 1 5 × 1 = -9. அப்போ இது என்ன ஆயிரும் 2x3 = -9 + 5. ஸோ இது வந்து -4. ஸோ x3 = 2x3 = -4. ஓகே, அப்போ x3 = -2. ஓகே, அடுத்தது கிடச்சிருச்சு. ஓகே, நெக்ஸ்ட்டு அடுத்ததில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ -4 × x2 × 2 × x2ஓட வேல்யூ எனக்கு தெரியும், x2ஓட வேல்யூ -2 சாரி x3ஓட வேல்யூ -3 x4ஓட வேல்யூ 1 2 × 1 = -6. ஸோ அப்போ இது -4x2 × -4 + 2 = -6. ஸோ அப்போ இது -2 அந்த பக்கம் போகும்போது +2 ஆயிரும். ஸோ அது வந்து -4. ஸோ -4x2 = -4 x2 = 1. ஓகே, x2 எனக்கு கிடச்சிச்சு. ஸோ x2 கிடச்சிச்சுன்னா அடுத்து x1 கண்டுபிடிச்சலாம். ஸோ x1 வந்துட்டு என்ன ஆக போகுது, x1 வந்துட்டு அடுத்ததில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ எரேஸ் பண்ணிடலாம் இதை. ஓகே, ஸோ x1 வந்துட்டு அடுத்து இந்த இதில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 6 × x1 -2 × x1ஓட வேல்யூ 1 x2ஓட வேல்யூ 1 x3ஓட வேல்யூ 2 × x3ஓட வேல்யூ வந்துட்டு -2 அடுத்து x4ஓட வேல்யூ வந்துட்டு 1. ஸோ 4 × 1 = 16. ஸோ இப்போ சிம்பிளி பண்ணால் 6x1 -2 -4 + 4. ஓகே, ஸோ 4 4 cancel = 16. 6x1 = +18. அப்போ x1 = 3. ஓகே, ஸோ அப்போ என்னோட ஆன்சர் வந்துட்டு இதுக்கு என்னதுன்னா, ஸோ இது வந்துட்டு என்ன இருக்குன்னா 3
1 minus 2 1 இதான் என்னோட ஆன்சர். ஓகே, ஸோ இந்த மெத்தடுக்கு பேர் என்ன அப்படின்னா காசியன் எலிமினேஷன் மெத்தட். அதில் வந்து பேக்வர்ட் சப்ஸ்டியூஷன் யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறோம் அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு ஜென்ரல் மேட்ரிக்ஸ் எடுக்கிறேன், அதில் என்ன பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, ஸோ எப்படி சால்வ் பண்ணுறோன்றதை பார்க்கலாம். ஸோ என்னென்ன பண்ணியிருக்கோன்றதையும் நான் சொல்கிறேன். ஓகே, என்னென்ன பண்ணியிருக்கோன்றதை பார்க்கலாம். அதை யூஸ் பண்ணி நம்ம அல்காரிதம் டிவைஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து எப்படி இருக்குன்னா என்னோடய மேட்ரிக்ஸ் வந்து A11 A12 A13 எக்ஸட்ரா எக்ஸட்ரா A1n A21 A22 A23 எக்ஸட்ரா எக்ஸட்ரா A2n A31 A32 A33 எக்ஸட்ரா எக்ஸட்ரா A3n எக்ஸட்ரா எக்ஸட்ரா AN1 AN2 AN3 எக்ஸட்ரா எக்ஸட்ரா ANn இருக்குது. ஈக்குவல் டு இந்த பக்கம் என்ன இருக்குன்னா x1 x2 x3 எக்ஸட்ரா xn, இந்த பக்கம் b1 b2 bn இருக்குது. ஓகே, b3 bn இருக்குது. ஸோ இதில் என்ன பண்ணுறோம், நம்ம ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறோன்னா இதை வந்து 0 ஆக்கணும். ஸோ அதை 0 ஆக்கிறதுக்காண்டி என்ன பண்ணுறோன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு இதோட வேல்யூ என்னன்றதை பார்க்குறேன். ஓகே, இந்த வேல்யூ என்னன்றதை பார்க்குறேன். இதை வந்துட்டு இதெல்லாம் டிவைட் பண்ணி மல்டிப்ளை பண்ணால் என்ன வருதுன்றதை சப்ராக்ட் பண்ணால் வந்துடும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதை 0 ஆக்கணும். ஓகே, ஸோ A11 இருக்குது A21 இருக்குது. ஓகே, ஸோ இதை வந்துட்டு என்ன பண்ணணும், அந்த A21 வந்து 0 ஆக்கணும். அப்போ என்ன பண்ணலான்னா A21 0 ஆக்கணும்னா A21 ஈக்குவல் டு ஓகே, ஸோ A21 மைனஸ் A21 ஸோ A11 வந்து எனக்கு வந்து 0 ஆகணும். ஓகே, ஸோ A11 ஓகே A11 டிவைட் பண்ணி ஓகே, ஸோ ஸோ இது வந்து எனக்கு 0 ஆகணும், இது 0 ஆகணும், இது 0 ஆகணும், இது 0 ஆகணும். அப்போ எப்படி 0 ஆக்கலாம் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இதில் என்ன பண்ணோம் 6 மைனஸ் 2 2 4 இது வந்து 12 சம்திங் இருந்தது. இது 0 ஆக்கிறதுக்கு என்ன பண்ணோம், இது வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணி இது வந்து 0 ஆக்கணும். ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா இதோட ஃபேக்டர்ஸ் என்னன்றதை நான் கண்டுபிடிக்கணும். அதாவது A21/A11 என்னன்றதை நான் கண்டுபிடிக்கணும். A21/A11 அப்படின்றது என்னன்றதை கண்டுபிடிக்கணும். அப்படி கண்டுபிடிச்சோன்னா என்ன ஆனால் இதோட ஃபேக்டர் வந்துடும். இதுக்கு பேர் ஃபேக்டர். ஸோ அதில் ஃபேக்டர் என்ன 12/6 வந்துட்டு 2 வந்ததுனால அதான் என்னோட ஃபேக்டர், அதனால் கண்டுபிடிச்சோம். ஸோ இப்போ A21 வந்து A1ஆல் டிவைட் பண்ணால் என்ன வரும்னா அதான் என்னோட ஃபேக்டராக வரும். அந்த ஃபேக்டர் வந்ததுக்கப்புறம் இதை என்ன பண்ணோம், இதை வந்து மல்டிப்ளை பண்ணோம். ஸோ A1ஆல் மல்டிப்ளை பண்ணோம். அப்போ இது என்ன ஆயிரும், A11 கேன்சல் ஆகும், A21 வந்துட்டு சப்ராக்ட் ஆகி 0 வரும். அப்போ இது வரும். அதே மாதிரி A31 கணப்பெல்லாம் A31 வந்து ஃபேக்டர் A31 மைனஸ் A11 இன்ட்டு A11 போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும், இது வந்துட்டு இதோட ஃபேக்டர் வந்து A31/A11 அது வந்து இது 0 ஆயிரும். அதே மாதிரி AN1க்கு வந்துட்டு AN1 மைனஸ் AN1/A11 இன்ட்டு A11 இது என்ன ஆயிரும், இதே மாதிரி இது 0 ஆயிரும். ஸோ இதான் இதில் உள்ள மெத்தட். ஸோ அப்போ என்ன பண்ணுறோம், ஜென்ரலாக எழுதுனோம்னா AI1 ஆர் AIJ ஓகே. ஸோ அதை தான் இதில் ஃபுல்லாமே மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இதை தான் இதில் ஃபுல்லாமே. ஸோ இதில் என்ன வருதோ இதுதான் என்னோடய ஃபேக்டர். இந்த ஃபேக்டர் தான் என்ன பண்ணுறோன்னா மீதி எல்லாத்துலேயும் மல்டிப்ளை பண்ணி சப்ட்ராக்ட் பண்ணுவேன். ஸோ அதனால் இது என்ன பண்ணுறோன்னா ஸோ A21 ஓகே, A21க்கு வந்து ஃபஸ்ட்டு A21க்கு எழுதுவோம், அதுக்கப்புறம் மீதி இதுக்கு எழுதுவோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் AI1 அப்படின்றது என்ன வரப்போகுதுன்னா இந்த இதை பொறுத்தவரை AI1 divided by A11 into A11 ஆட்டோமேட்டிக்காக பாருங்கள் I வந்துட்டு என்னெல்லாம் போகலாம், I வந்துட்டு 1 2 1 தேவையில்ல, 2லேருந்து I ஈக்குவல் டு 2 3 அப் டு n வரைக்கும் போட்டிங்கன்னா என்ன ஆகும், ஸோ இது எல்லாமே சாட்டிஸ்ஃபை ஆகும். A21 A31 AN எல்லாமே சாட்டிஸ்ஃபை ஆகும். அப்போ AI1 இதில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா ஃபஸ்ட்டு காலம் வந்து கண்டிப்பாக 0 ஆயிரும். இப்போ இதே ஆப்ரேஷன் தான் என்ன பண்ணால் இந்த மீதி உள்ள எல்லா இதுக்கும் பண்ணோம். அப்போ என்ன பண்ணுறோன்னா 1 வர இடத்துல ஸோ இப்போ இதுக்கு என்ன பண்ணுறேன்னா இந்த ஃபேக்டர் என்ன யூஸ் பண்ணிக்கலாம் அதே தான் இதில் பண்ணியிருப்பீங்க. ஸோ இங்கே ஃபார் எக்ஸாம்பிள் 12 இங்கே வந்து சப்போஸ் 8 எல்லாமே இருக்குன்னா என்ன பண்ணால் இதோட ஃபேக்டர் என்ன 2 இருக்குது, அதனால் 2ஆல் இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி இது பண்ணியிருப்பீங்க. அப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு ரோ வந்துட்டு என்ன பண்ணுறீங்க, ஸோ ஆப்ரேஷன் என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ஆப்ரேஷன் என்ன பண்ணுறீங்கன்னா RI ஆப்ரேஷன் என்ன பண்ணுறீங்கன்னா RI வந்துட்டு RI மைனஸ் AI1/A11 இன்ட்டு R1 இதுதான் உங்களோட ஆப்ரேஷன். அதை தான் இதில் பண்ணுறீங்க. ஏன்னா அதில் ஃபேக்டர் என்னென்னு கண்டுபிடிங்க, அந்த ஃபேக்டரால் அதை மல்டிப்ளை பண்ணுறீங்க, அதான் அதில் எப்பயுமே பண்ணுறீங்க. ஸோ RI வந்துட்டு RI மைனஸ் AI1/A11 இன்ட்டு R1 இதுதான் உங்களோட ஆப்ரேஷன். ஸோ அந்த ஆப்ரேஷன் வந்து நான் வந்துட்டு ஒவ்வொரு ஆர்ஐலையும் வந்து ஒரு எலமெண்ட் இருக்குது. ஸோ அதை எப்படி எழுதுனா இப்போ AIJன்றது என்ன ஆக போகுது, AIJ ஈக்குவல் டு AIJ வந்துட்டு என்ன பண்ண போகிறீங்க, AIJ வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக என்ன போகுதுன்னா எப்படி மாறப்போகுதுன்னா AIJ மைனஸ் இது அப்படியே தான் இருக்க போகுது, இதில் ஒரு சேஞ்சஸும் இல்லை, AI1/A11 இன்ட்டு A1J இது வந்து ஒவ்வொரு காலம் என்ட்ரிக்கும் பண்ண போகிறீங்க. ஓகே, ஆர்ஐன்ற இந்த கம்ப்ளீட் ரோக்கு பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து இதை தான் பண்ணுறோம். ஸோ இதான் என்னோட எலிமெண்ட்ரி ரோ ஆப்ரேஷன். ஓகே, ஸோ இதே தான் எதுக்கும் பண்ண போகிறீங்க, ரைட் ஹேண்ட் சைடில் இருக்க பிக்கும் இதே ஆப்ரேஷன் தான் பண்ண போகிறீங்க. ஸோ அதனால் அது என்னாகும், BI மைனஸ்
BI வந்து என்ன ஆகும்னா BI மைனஸ் AI1 by A11 into B1. ஓகே, B1 இதுதான் இதுக்குரிய ஆப்ரேஷன் வரப்போகுது. ஸோ ஃபஸ்ட் இதுக்கு. ஸோ அப்போ என்ன ஆயிரும்னா இப்படி பண்ணிங்கன்னா உங்களோட மேட்ரிக்ஸ் வந்து எந்த மாதிரி ஃபார்மேட்டுக்கு மாறிடும்னா, ஸோ இது ஃபஸ்ட்டு டைம் பண்ணும்போது என்ன ஆயிரும்னா உங்களோட ஃபஸ்ட்டு காலம் எல்லாமே 0 ஆயிரும். ஸோ அப்போ இது என்ன இருக்குன்னா ஃபஸ்ட்டு இது வந்து அப்படியே தான் இருக்கும், A11 A12 எக்ஸட்ரா A1n அப்படியே இருக்கும். ரெண்டாவது வந்து இது 0 இருக்கும், 0 எக்ஸட்ரா 0 இருக்கும். இங்கே வந்துட்டு ஏதோ ஒரு நம்பர் இருக்கும், A22 சம் டேஷ். ஓகே, இது வந்துட்டு A32 டேஷ் எக்ஸட்ரா இது வந்து AN2 டேஷாக இருக்கும். இங்கே வந்து ஃபார் எக்ஸாம்பிள் A13னா இங்கே வந்து A23 டேஷ் A33 டேஷ் எக்ஸட்ரா AN3 டேஷ் எக்ஸட்ரா இங்கே வந்து A2n டேஷ் எக்ஸட்ரா A3n டேஷ் எக்ஸட்ரா இங்கே வந்து ANN டேஷ்னு வந்திருக்கும். இதான் அவங்களோட புது மேட்ரிக்ஸ். ஓகே, ஸோ அதே மாதிரி இந்த பக்கம் என்ன இருக்குன்னா இது வந்து என்ன இருக்குன்னா 0 x1 இது எல்லாமே அப்படியே தான் இருக்கும், x1 x2 x3 அப்படியே தான் இருக்கும். இந்த பக்கம் வந்து B1 அப்படியே இருக்கும், இது வந்து B1 B2 டேஷாக இருக்கும், இது B3 டேஷாக இருக்கும் எக்ஸட்ரா PN டேஷாக இருக்கும். ஸோ சம் ஸ்மால் சேஞ்சஸ், ஏதோ ஒரு சேஞ்சஸ் வந்து அதில் நடந்திருக்கும். ஓகே, ஸோ இது வந்து எப்போனா ஃபஸ்ட்டு ஆப்ரேஷன் பண்ணுறோம். இப்போ இந்த மேட்ரிக்ஸும் ஆல்மோஸ்ட் இந்த மேட்ரிக்ஸ் மாதிரி தான். பட் என்னென்னா ஃபஸ்ட்டு ரோ எல்லாமே ஃபஸ்ட்டு காலம் எல்லாமே அதில் வந்து ஃபஸ்ட்டு காலமில் எக்ஸப்ட் ஃபஸ்ட்டு என்ட்ரி தவிர இது எல்லாமே 0 இருக்குது. ஓகே, ஸோ இப்போ அடுத்ததுக்கு இதே மாதிரி என்ன பண்ணணும்னா இப்போ அடுத்தது திருப்ப இது பண்ணும்போது இந்த இதுக்கு அப்ளை பண்ணும்போது R2. ஓகே, ஸோ இதுலேருந்து RI போட்டோன்னா இதெல்லாம் RI தான். ஸோ RI டென்ஸ் டு RI மைனஸ். ஓகே, ஸோ இப்போ இதுதான் என்னோட சின்ன மேட்ரிக்ஸ். இந்த மேட்ரிக்ஸில் இதே ஆப்ரேஷன் நான் பண்ண போகிறேன். ஸோ அப்போ என்ன பண்ணுறேன், இதில் வந்து AI2. ஓகே, ஸோ இதுலேருந்து இது பண்ணுறேன் AI2 டிவைடட் பை A22 into R2. ஓகே, ஸோ இதுதான் அடுத்த ஆப்ரேஷன். ஸோ அப்போ இதை எக்ஸ்பேண்ட் பண்ண என்ன வரப்போதுன்னா இது AIJ டென்ஸ் டு AIJ மைனஸ் AI2 டிவைடட் பை A22 இன்ட்டு R2 வந்துட்டு R2 வந்து என்ன வரப்போகுது R2 வந்து A2J. ஓகே, இதுதான் என்னோட அடுத்தது. ஸோ அதே மாதிரி BI வந்து என்ன ஆகும், BI வந்துட்டு BI டென்ஸ் டு BI மைனஸ் AI2 divided by A22 into B2. ஸோ இது பண்ணிங்கன்னா என்ன ஆயிரும், இது எல்லாம் அப்படியே இருக்கும், இது வந்து என்ன ஆயிரும், இது 0 ஆயிரும். ஓகே, இது எல்லாமே 0 ஆயிரும். இது 0 ஆயிடுச்சுன்னா அடுத்து என்ன ஆகும், இது மட்டும்தான் இருக்கும். இதில் வந்து என்ன இருக்கும், இது வந்து வேறு ஒரு நம்பராக இருக்கும். ஸோ A3 டபுள் டேஷ் A3n டபுள் டேஷ் எக்ஸட்ரா வரும். ஸோ இதை ரிப்பீட் பண்ணிகிட்டே போனீங்கன்னா என்ன ஆகும்னா உங்களோட மேட்ரிக்ஸ் வந்து கடைசியில் என்ன ஆகும், இதே ப்ரொசீஜர் வந்து ஒரு n டைம்ஸ் ரிப்பீட் பண்ணிங்கன்னா என்ன ஆகும், அது வந்து ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும்னா உங்களுக்கு வந்து கடைசியில் ஒரு அப்பர் ட்ரையாங்குலர் சிஸ்டம் வந்துடும். ஸோ இதை வந்து ஜென்ரலாக எழுதணும்னா என்ன பண்ணலாம்னா, ஸோ ஜென்ரலாக வந்துட்டு என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா ஆஃப்டர் ஃபஸ்ட்டு இது கண்டுபிடிச்சதுக்கப்புறம் செகண்ட் இதுக்கு மூவ் பண்ணுறீங்க, செகண்ட் இது கண்டுபிடிச்சதுக்கப்புறம் தேர்டுக்கு மூவ் பண்ணுறீங்களா. ஸோ ஜென்ரலாக சப்போஸ் நீங்கள் கேத் ஆப்ரேஷன். ஓகே, ஸோ சப்போஸ் நீங்கள் ஆஃப்டர் கே ஸ்டெப்ஸ் வந்துட்டு கே இந்த டயகனலில் வந்துட்டு இந்த இதில் ஆல்மோஸ்ட் கே என்ட்ரிஸ் வந்து 0 ஆக்கிட்டீங்க அப்படின்னா கே ஸ்டெப்க்கு அப்புறம் ஒரு n-k/n-k மேட்ரிக்ஸ் வரப்போகுது. ஸோ அதுக்கு வந்து ஆப்ரேஷன் என்ன பண்ண போகிறீங்கன்னா RI டென்ஸ் டு RI மைனஸ் AIK/AKK into RK. ஓகே, ஸோ இதை பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுதுன்னா உங்களோட அடுத்த ஆப்ரேஷன்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகும். ஸோ அதை எக்ஸ்பேண்ட் பண்ண என்ன ஆகுனா AIJ டென்ஸ் டு ஓகே AIJ மைனஸ் AIK/AKK into AKJ. அதேமாதிரி BI என்ன ஆகுது, BI டென்ஸ் டு BI மைனஸ் AIK/AKK into BK. தட்ஸ் ஆல். ஓகே, ஸோ இதுதான் வந்து உங்களோட இது. ஸோ இதில் இந்த ஃபேக்டர் இருக்குல்ல, அந்த AIK/AKK இதுக்கு பேர் வந்து ஃபேக்டர். ஸோ இந்த ஃபேக்டர் கண்டுபிடிச்சி அதை என்ன பண்ணுறீங்க, மல்டிப்ளையர் அல்லது ஃபேக்டர்ன்றது. ஸோ இதை வந்து n-1 டைம்ஸ் அப்ளை பண்ணிங்கன்னா என்ன ஆயிரும்னா ஒரு அப்பர் ட்ரையாங்குலர் சிஸ்டம் வந்துடும். ஸோ ஒன்ஸ் அப்பர் ட்ரையாங்குலர் சிஸ்டம் வந்துருச்சுன்னா என்ன ஆயிரும், நீங்கள் வந்து பேக்வர்ட் சப்ஸ்டிடியூஷன்ஸ் பண்ணி இதுக்கு வந்து சொல்யூஷன் கண்டுபிடிக்கலாம். ஸோ இதான் வந்து காசியன் எலிமினேஷன் மெத்தட் மூலமாக வந்து நம்ம சால்வ் பண்ணக்கூடிய ப்ராப்ளம். ஸோ அதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன், அல்காரிதம் கொடுத்துருக்கேன், எப்படி அந்த ஃபேக்டர் கண்டுபிடிக்கிறது, அந்த ஃபேக்டரை மல்டிப்ளை பண்ணி எப்படி கண்டுபிடிக்கிறன்றது அல்காரிதமாக கொடுத்துருக்கேன். ஸோ இது வந்து அடுத்த கிளாஸில் வந்து நம்ம வந்து எக்ஸசைஸாக பண்ணலாம். ஓகே, ஸோ ஆக்சுவலாக இதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து என்ன லுக் பண்ணுறோம் அப்படின்னா ஆக்சுவலாக நம்ம இந்த சால்வ் பண்ணுறது என்ன சால்வ் பண்ணுறோம்னா AX = Bன்ற சிஸ்டத்தை சால்வ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறோம். ஸோ இந்த AX = B சிஸ்டம் சால்வ் பண்ணும்போது என்ன பண்ணுறோம்னா இது வந்து என்னென்னலாம் இருக்கலாம் அப்படின்னா அந்த B அதாவது சப்போஸ் வந்து A வந்து நான் சிங்குலராக இருக்குது. ஓகே, A நான் சிங்குலராக இருந்துச்சுன்னா என்ன ஆகும்னா நான் சிங்குலராக இருந்துச்சுன்னா அந்த AX = Bக்கு வந்து ஒரு யூனிக் சொல்யூஷன் நமக்கு வந்து கிடைக்க போகுது. சப்போஸ் சிங்குலராக இருந்துச்சுன்னா என்ன இருக்குன்னா சப்போஸ் இந்த B வந்துட்டு AXல ஓகே செட் ஆஃப் ஆல் ஸ்பேன் ஆஃப் ஓகே ஸோ ஸ்பேன் ஆஃப் B வந்துட்டு ஸ்பேன் ஆஃப்
ஏஎக்ஸில் இருந்துச்சுன்னா, அதாவது எல்லா எக்ஸையும் வச்சு யூஸ் பண்ணி ஜென்ரேட் பண்ணுறதுல வியில் இருந்துச்சுன்னா, ஏ வந்து சிங்குலராக இருந்துச்சுன்னா அது வந்து நமக்கு வந்து என்ன இருக்க போதுன்னா இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் சொல்யூஷன்ஸ் வரப்போகுது. ஓகே, அதே வந்து பி வந்துட்டு ஸ்பேனில் இல்லை அப்படின்னா என்னென்னா ஒரே நோ சொல்யூஷன் வரப்போகுது. ஸோ இது வந்து நமக்கு தெரியும். ஸோ இப்போ இந்த காசியன் எலிமினேஷன்லேயே என்ன இருக்குன்னா ஒரு சில ஃபெயிலியர் இருக்குது. என்னன்றதை பார்க்கலாம். என்னென்ன ஃபெயிலியர்னா, சப்போஸ் நீங்கள் வந்து எப்போயுமே என்ன பண்ணுறீங்க, இந்த ஏகேகேயால் டிவைட் பண்ணுறீங்க ஒவ்வொரு டைமும். சப்போஸ் இங்கே டிவைட் பண்ணுறப்ப என்ன ஆகுதுன்னா, ஏதோ ஒரு டயகனல் என்ட்ரிஸில் வந்து சப்போஸ் வந்து அது வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ அதில் வந்து 2 டைப் ஆஃப் ஃபெயிலியர் இருக்குது. ஒன்று வந்து டெம்பரரி ஃபெயிலியர், இன்னொன்று வந்து பெர்மனன்ட் ஃபெயிலியர். ஓகே, டெம்பரரி ஃபெயிலியர், டெம்பரரி பிரேக் டவுன், ஓகே, அப்புறம் பெர்மனன்ட் பிரேக் டவுன், 2 சான்சஸ் இருக்குது. ஓகே, ஸோ பெர்மனன்ட் பிரேக் டவுன், டெம்பரரி பிரேக் டவுன். ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு ப்ராப்ளம் எடுக்கிறீங்க. ஓகே, ஸோ அந்த ப்ராப்ளத்தில் என்ன ஆகுதுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மேட்ரிக்ஸ் எடுக்கிறீங்க. ஓகே, ஸோ இந்த மேட்ரிக்ஸ் எடுக்கிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 6 - 2 2 4 இருக்குது. ஓகே, ஸோ இது 0 0 0, இங்கே வந்து 4, இங்கேயும் 0, இங்கே வந்து 4 2 சம் 3 5 7 8 9 10 இருக்குது. ஓகே, ஸோ இது வந்து ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு ஸ்டெப் முடிச்சதுக்கப்புறம் இப்படி வருது. இப்போ ஆக்சுவலாக நீங்கள் இந்த ஸ்டெப் ப்ரொசீட் பண்ணால், பட் இங்கே ஆல்ரெடி 0 இருக்குது. அப்போ என்ன பண்ண முடியுதுன்னா, உங்களால் ப்ரொசீட் பண்ண முடியாது. ஏன்னா நீங்கள் டிவைட் பண்ணும்போது 8 to 12 டிவைட் பண்ணிங்க, பட் அது ஆல்ரெடி 0 இருக்குது. பட் ஆனால் என்ன பண்ணலாம்னா, இந்த 2 ஸ்வாப் பண்ணலாம். ஓகே, இந்த 2 ஸ்வாப் பண்ணனா என்ன ஆயிரும்னா, அப்போ இந்த இது வந்துட்டு இது வந்து நான் மாற்றி எழுதிக்கிறேன். இது வந்து 6 - 2 2 4. ஓகே, இது வந்து 0 4 7 8 0 2 9 10. சாரி, இங்கே வந்து ஸ்வாப் பண்ணுறோம். ஸோ 0 0 3 5, அப்புறம் வந்து 0 2 9 10ன்னு வருது. ஸோ இப்படி ஸ்வாப் பண்ணனா அப்போ என்ன பண்ணலாம், இப்போ வந்துட்டு என்னோட A22 வந்து நாட் ஈக்குவல் டு 0. அப்போ நான் டிவைட் பண்ணி அடுத்து என்ன பண்ணலாம், ப்ரொசீட் பண்ணலாம். அப்போ அடுத்தது வந்து இதை வந்து 0 ஆக்கி நான் கொண்டு போகலாம். ஸோ சப்போஸ் இப்படி இல்லாமல் என்ன இருக்குன்னா, என்னோடய சிஸ்டம் வந்துட்டு இதுலேயும் வந்துட்டு 0 வந்துருச்சு. ஓகே, இதுலேயும் 0 வந்துருச்சு. அப்போ என்ன பண்ண முடியாதுன்னா, இதில் வந்து அடுத்து உங்களால் ப்ரொசீட் பண்ண முடியவே முடியாது. ஓகே, ஏன்னா இங்கே வந்து ஆல்ரெடி 0 ஆயிடுச்சு. ஸோ இப்போ நீங்கள் இந்த இதால் டிவைட் பண்ணி இதை கொண்டு போகவே முடியாது. ஸோ அப்போ எப்படி தான் ஸ்வாப் பண்ணாலும் என்ன இருக்கும், எல்லாமே 0 இருக்குது. ஸோ அதனால் உங்களை ப்ரொசீட் பண்ண முடியவே முடியாது, எல்லாமே இதாக இருக்குது. ஸோ அப்போ இந்த மாதிரி கிரைசஸில் அல்லது இந்த மாதிரி கேசஸ் இருக்குது அப்படின்னா என்ன ஆகுனா, இதெல்லாம் வந்து உங்களால் ப்ரொசீட் பண்ண முடியவே முடியாது. ஏன்னா வந்து ஆல்ரெடி ஃபுல்லாமே 0 தான் இருக்குது. நீங்கள் எந்த ரோவோ ஸ்வாப் பண்ணாலும் சரி என்ன பண்ண முடியாது, உங்களால் ப்ரொசீட் பண்ணுறது இதில் வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியாது. ஸோ இது வந்துட்டு பெர்மனன்ட் பிரேக் டவுன். ஸோ நீங்கள் வந்து ஸ்வாப் பண்ணதுக்கப்புறம் அதுக்கடுத்து திருப்ப காசியன் எலிமினேஷனை ப்ரொசீட் பண்ண முடியும்னா அதுக்கு வந்து டெம்பரரி பிரேக் டவுன் பேர். நீங்கள் ஸ்வாப் பண்ணி என்ன தான் குட்டிக்காரன் அடிச்சாலும் அது வந்து பண்ண முடியல அப்படின்னா அது வந்து என்னது, பெர்மனன்ட் பிரேக் டவுன் அப்படின்றது பேர். ஸோ இந்த அல்காரிதம் வந்து எப்போ ஃபெயிலியர் ஆகும்னா, ஏகேக்கு வந்து எங்கள் ஏதோ இடத்துல 0 இருந்துச்சுன்னா அது வந்து ஃபெயிலியர் ஆகும். அதில் வந்து ரெண்டு டைப் ஆஃப் ஃபெயிலியர் இருக்குது. ஒன்று வந்து பெர்மனன்ட் ஃபெயிலியர், இன்னொன்று வந்து டெம்பரரி ஃபெயிலியர். அதை நான் சொல்லியிருக்கேன். ஸோ சம்டைம்ஸ் என்ன ஆகுனா, நீங்கள் வந்து இது 0 இருக்கணும்னு அவசியம் இல்லை. பட் ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து 10⁻⁻10 இருக்குது. அப்போ ஆல்மோஸ்ட் க்ளோஸ் டு 0. அப்போ என்ன ஆகுனா, இதை வந்து டிவைட் பண்ணும்போது இந்த நம்பர் வந்து பெருசாகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்போயும் வந்துட்டு இந்த அல்காரிதம் வந்து ஃபெயிலியர் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதுபோக வேறங்கெல்லாம் வந்துட்டு ஃபெயிலியர் ஆகுனா, சப்போஸ் உங்களோட நீங்கள் வந்து நிறைய இடத்துல டிவைட் பண்ணுறீங்க. ஸோ அப்போ நிறைய ரவுண்ட் ஆஃப் எரர்ஸ் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. அதுவும் வந்து என்ன பண்ணும், இது வந்து ஃபெயிலியர் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ ஒரு ரூல் ஆஃப் தம்ப் என்னென்னா, ஒரு ரூல் ஆஃப் தம்ப் படி என்ன பண்ணால், மோஸ்ட் ஆஃப் த ரவுண்ட் ஆஃப் எரர் வந்து இருக்குது. ரவுண்ட் ஆஃப் எரர் வந்து மோர் இம்பார்ட்டன்ட். இதில் நம்பர் ஆஃப் இக்குவேஷன்ஸ் வந்து 100 அல்லதுக்கு மேலே இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து ரவுண்ட் ஆஃப் எரர் வந்து ரொம்ப சிக்னிஃபிகண்ட் ரோல்ஸ் ப்ளே பண்ணும். ஸோ அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அப்புறம் இந்த சொல்யூஷன் வந்துட்டு கண்டிஷன் நம்பரை பொறுத்து மாறப்போகுது, கண்டிஷன் ஆஃப் த சிஸ்டத்தை வந்து பொறுத்து மாறப்போகுது. ஸோ இப்போ வந்து வெல் கண்டிஷனாக இருந்துச்சுன்னா அது வந்து ஸ்மால் சேஞ்ச், ஒரு ஸ்மால் சேஞ்ச் மாற்றினீங்கன்னா என்னன்னா அந்த ரிசல்ட்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக மாறிடும். ஓகே, அதே அந்த இது வெல் கண்டிஷனாக என்ன, ஒரு ஸ்மால் சேஞ்ச். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து 6 - 2 2 இருக்குது. இதில் வந்து 2.001ன்னு போடுறேன். ஸோ இங்கே மாற்றினா ஆட்டோமேட்டிக்காக என்னோட சொல்யூஷன் வந்து என்ன பண்ணுறேன்னா ஒரு சின்ன சேஞ்சஸ் தான் வரணும். அப்படி வந்துச்சுன்னா அது வந்து வெல் கண்டிஷன். அப்படி இல்லாமல் நான் இங்கே வந்து 2.001 போட்டு அங்கே வந்து ஒரு பெரிய சேஞ்சஸ் வந்துச்சுன்னா அது வந்து இல் கண்டிஷன் சிஸ்டம் வரும்னு பேர். ஸோ அந்த மாதிரி கேசஸில் இந்த ரவுண்ட் ஆஃப் எரர்லாம் ரொம்ப பெரிய ரோல் ப்ளே பண்ணும். ஏன்னா ரவுண்ட் ஆஃப் எரரில் வந்து நீங்கள் ஒரு சின்ன மிஸ்டேக் தான் இருப்பீங்க. அது வந்து என்ன ஆகும்னா அப்படியே இப்போ பெருசாக வந்து கடைசியில் வந்து அந்த சிஸ்டம் சால்வ் பண்ணும்போது பெரிய லாஸ் வந்து நிற்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இந்த ப்ராப்ளம் எடுக்கலாம், 1.1 2. ஓகே, ஸோ இந்த ப்ராப்ளத்தை பார்க்கலாம் எப்படி ப்ராப்ளம் வந்து இதாக போகுதுன்னு. ஓகே, ஸோ இப்போ வந்து 1 2 1.1 2. ஓகே, ஆல்மோஸ்ட் க்ளோஸ். ஓகே, இது வந்து இப்போ வந்து இது 1 இருந்துச்சுன்னா இது வந்து ஆக்சுவலாக சிங்குலர் சிஸ்டமாக இருப்போது. ஏன்னா ரெண்டுமே 1 தான். பட் வந்து 1.1 போட்டிருக்கேன். இது என்ன வருதுன்னு பார்க்கலாம். ஸோ இது வந்து x1 x2. ரைட் ஹேண்ட் சைடு என்னது 10.4 இருக்குது. ஓகே, ஸோ இதை சால்வ் பண்ணிங்கன்னா x1 x2க்கு வந்து என்ன வரப்போகுதுன்னா, x1 x2 வந்து ஆன்சர் வந்து x1 x2 = 4,3ன்னு வரப்போகுது இதுக்குரிய ஆன்சர். அதே நான் சின்னதாக மாற்றுறேன். இது 1 2 1.05, ரொம்ப பெரிய சேஞ்சஸில் 0.05 தான் சேஞ்ச் பண்ணுறேன். 2 x1 x2 = 10 10.4. அதே ப்ராப்ளம் தான்.
ஓகே ஒன்லி சேஞ்சஸ் வந்து 1.05 போட்டிருக்கேன். அப்போ என்ன ஆயிடுதுன்னா x1 வந்துட்டு x1 x2 வந்து என்ன ஆயிடுது 8 and 1 ஆயிடுது. அப்போ எவ்வளோ பெரிய சேஞ்சஸ் இருக்குன்னு பாருங்கள். ஓகே 4 3 எங்கே இருக்குது, இது வந்து x1 வந்து ஆல்மோஸ்ட் ட்வைஸ் த இது, x2 வந்து இப்போ half ஆஃப் த திங்ஸாக இருக்குது. அப்போ வந்து பெரிய சேஞ்சஸ் இது வந்துட்டு ட்வைஸ் த சேஞ்சாக இருக்குது. அப்போ வந்து ஒரு பெரிய சேஞ்சஸ் இருக்குது. அப்போ என்ன ஆகுதுன்னா இது வந்து என்ன ஆகுதுன்னா இது எதனால் அப்படி வருதுன்னா ஏன்னா இது வந்துட்டு ஆல்மோஸ்ட் வந்து என்ன இருக்குன்னா க்ளோஸ் டு சிங்குலர் சிஸ்டம். 1.1 பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை, ரொம்ப சின்ன டிஃப்ரென்ஸ் தான் இருக்குது. அதனால் என்ன ஆயிருன்னா இது வந்து ஆல்மோஸ்ட் சிங்குலர் சிஸ்டம் ஆகுது. அதனால் ப்ராப்ளம் வந்துட்டு நமக்கு வந்து கிரியேட் ஆகும். ஸோ இது வந்து ஒரு இல் கண்டிஷன் சிஸ்டம். ஸோ இது வந்து ஆல்மோஸ்ட் ஐடென்டிக்கல். ஓகே இந்த ரெண்டு ரோவும் ஆல்மோஸ்ட் ஐடென்டிக்கல். அந்த மாதிரி ஐடென்டிக்கலாக இருந்துச்சுன்னா அந்த சிஸ்டம் வந்து இல் கண்டிஷன் சிஸ்டமாக இருக்கும் போது ஸோ 2 or more ஐடென்டிக்கல் ஈக்குவேஷன்ஸ் ஆர் ரோஸ் வருதுன்னா அது வந்து சிங்குலாரிட்டிக்கு வந்து லீட் ஆகும். ஓகே ஸோ சொல்யூஷன் வந்து சிஸ்டம் வந்து சிங்குலர் சிஸ்டமாக இருப்பது. அப்போ வந்து உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் இருப்பது. ஸோ அது போக என்னென்னா there are any zeros on the diagonal. சப்போஸ் டயகனலில் வந்து ஏதோ ஜீரோ இருக்குன்னா நம்ம வந்து காசியன் எலிமினேஷன் வந்து ஸ்டாப் பண்ணிடலாம். ஓகே அது வந்து என்ன ஆயிரும் கண்டிப்பாக வந்து டிட்டர்மினன்ட் 0 ஆயிரும். ஏன்னா காசியன் எலிமினேஷன் மூலமாக என்ன ப்ரொடியூஸ் பண்ணுறோம், நம்ம ஒரு அப்பர் ட்ரையாங்குலர் சிஸ்டம் தான் ப்ரொடியூஸ் பண்ணுறோம். அப்பர் ட்ரையாங்குலர் சிஸ்டத்தோட டிட்டர்மினன்ட் என்ன, டயகனல் என்ட்ரிஸ் தான் டிட்டர்மினன்ட். சப்போஸ் டயகனலில் 0 ஆயிடுச்சுன்னா அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிருதுன்னா அது வந்து நம்மளோட சிஸ்டம் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சிஸ்டம் எடுத்துக்கோங்க 6 - 2 2 4 0 0 3 4. ஓகே அப்புறம் வந்துட்டு ஏதோ ஒன்று இருக்குது. ஓகே ஸோ இங்கே வந்து 0 0 இங்கே வந்து 4 5 6 7 8 9 10 இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இதில் என்னதுன்னா இது வந்து ஆல்ரெடி 0 ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் எலிமினேட் பண்ணால் என்ன அப்படின்னா ஏதோ இடத்துல வந்து சப்போஸ் வந்துட்டு இது 0 ஆயிடுச்சுன்னா வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம். அப்போ வந்து இதாகும். இது வந்து ஸ்டாப் பண்ண முடிஞ்சால் கொண்டு போகலாம், ஸ்டாப் பண்ண முடியல பெர்மனன்ட் பிரேக் கொண்டு ஆயிடுச்சுன்னா இது வந்து முடியாது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு 2 0 ஆயிடுச்சுன்னா என்ன ஆயிரும், நீங்கள் அதுக்கு ப்ரொசீட் பண்ணவே முடியாது. ஏன்னா இது வந்து ஆல்ரெடி ஆல்மோஸ்ட் அப்பர் ட்ரையாங்குலர் சிஸ்டம். இது ரெண்டையும் நீங்கள் எலிமினேட் பண்ணிங்கன்னா ஏதோ ஒரு 0 வரப்போகுது, அல்லது 0 கூட வரலாம். பட் இது வந்து என்ன டிட்டர்மினன்ட் வந்து 0 ஆயிடுது. ஸோ டிட்டர்மினன்ட் 0 ஆயிடுச்சுன்னா அப்போ என்ன ஆகுதுன்னா நீங்கள் வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம், காசியன் எலிமினேஷன் வந்து எங்கேயோ ஃபெயில் ஆக போகுது அப்படின்றது அர்த்தம். ஓகே ஸோ நெக்ஸ்ட் ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம். இது வந்து ஃபெயிலியர் ஆகக்கூடிய கேஸ் தான், என்னன்றதை பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் என்னென்னா 2c 1 1 x1 x2 ஈக்குவல் டு 2c 2. ஓகே இதான் என்னோட சிஸ்டம். ஓகே ஸோ இதோட சொல்யூஷன் என்ன அப்படின்னா 0 1ன்றது இதோட சொல்யூஷன் ஆகுது. ஓகே x1 x2 வந்துட்டு என்ன வரப்போகுதுன்னா x1 x2 வந்துட்டு 0 1ன்றது வரப்போகுது. பட் இப்போ வந்துட்டு ஆனால் இதோட கரெக்ட் சொல்யூஷன் வந்து இது வந்து காசியன் எலிமினேஷன் யூஸ் பண்ணி போட்டிங்கன்னா வந்து 0 1 வரப்போகுது. பட் கரெக்ட் சொல்யூஷன் என்னென்னா இதுக்கு வந்து ஆன்சர் வந்து 1 1 தான். x1 x2 வந்துட்டு கரெக்ட் சொல்யூஷன் வந்து 1 1. ஓகே ஸோ அப்போ இப்போ வந்துட்டு இது எதனால் அப்படி வருது அப்படின்னா இதை பார்க்கலாம் நம்ம என்ன பண்ணுறோன்னு. ஸோ இது வந்து நான் காசியன் எலிமினேஷன் அப்படியே சூஸ் பண்ணேன் 2c. ஓகே ஸோ இது வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணோம். அப்போ வந்து 2 இது வந்து 2 மைனஸ் இது வந்து 1 மைனஸ் ஓகே ஸோ இது வந்து 1 இது வந்து 2ஆல் டிவைட் பண்ணோம். ஸோ அப்போ வந்து 1 1 இது வந்து 1 2ஆல் டிவைட் பண்ணுறேன் சீன் வரப்போகுது. ஸோ அதனால் சப்ராக்ட் பண்ணுறேன். ஸோ அப்போ இது வந்து 0 ஆயிரும். இது வந்து 1 மைனஸ் சீன் வரப்போகுது. அப்போ இது 0 1 மைனஸ் c ஓகே இன்ட்டு x1 x2 ஈக்குவல் டு இது வந்து 2c 2 மைனஸ் சின்னு வரப்போகுது. ஸோ இதான் என்னோட சிஸ்டம். ஸோ இப்போ x2 வந்து என்ன ஆகுது, x2 வந்துட்டு 2 மைனஸ் c பை 1 மைனஸ் சின்னு இருக்குது. ஓகே 2 மைனஸ் c பை 1 மைனஸ் c. ஸோ இப்போ வந்துட்டு ஆல்மோஸ்ட் வந்து சி வந்து வெரி லார்ஜ். ஓகே சி வந்து வெரி லார்ஜாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணலாம்னா சி வந்து வெரி லார்ஜ் அப்படின்னா நமக்கு என்ன ஆகுதுன்னா இது வந்துட்டு x2 வந்துட்டு ஸோ c மைனஸ் 2வும் c 1 மைனஸ் c வந்து பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. ஓகே ஸோ c வந்து c இஸ் ஸோ லார்ஜ். ஓகே c இஸ் ஸோ லார்ஜ் அப்படின்னா என்ன ஆகுனா x2 வந்துட்டு என்ன ஆயிரும்னா இது வந்துட்டு c மைனஸ் 2க்கும் cக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது. ஆல்மோஸ்ட் x2 வந்துட்டு என்ன ஆயிரும் 1 ஆயிரும். ஸோ அப்போ x2 வந்து 1 ஆயிடுச்சு. ஸோ x2 1 ஆயிடுச்சுன்னா அடுத்து அதில் சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன ஆகும்னா ஸோ இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணால் x1 + x2 ஈக்குவல் டு ஸோ அடுத்ததில் சப்ஸ்டியூட் பண்ணால் ஃபஸ்ட் இதில் சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன ஆகுனா 2x1 + 2cx2 ஈக்குவல் டு 2cன்னு வரும். ஓகே ஸோ இப்போ x2 வந்து ஆல்மோஸ்ட் 1. ஸோ அப்போ இது என்னன்னா 2x1 + 2c ஈக்குவல் டு 2cன்னு வரும். அப்போ 2c கேன்சல். அப்போ x1 ஈக்குவல் டு 0ன்னு வந்துடும். ஓகே ஸோ அப்போ x1 ஈக்குவல் டு 0,1ன்றது ஆன்சர் வரும். பட் ஆனால் வந்துட்டு இதோட ஒரிஜினல் சொல்யூஷன் என்ன அப்படின்னா x1 x2 வந்துட்டு 1 1 போட்டிங்கன்னா அது வந்து ஆல்மோஸ்ட் லார்ஜ் சிக்கு வந்து இது வந்து ஹேண்டில் பண்ண போகுது. ஸோ இதை வந்து மாற்றி பண்ணிங்கன்னா அதுக்கு வந்து ஆன்சர் கரெக்டாக வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இதே சிஸ்டத்தை வந்துட்டு நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா மாற்ற போகிறேன். சிஸ்டம் அதே தான், பட் இது வந்து மாற்றி இப்படி எழுதுறேன் 1 2 2c. ஓகே இது வந்து என்ன பண்ண போகிறேன்னா 2 2c எழுதுறேன். ஓகே ஸோ இதே ப்ராப்ளம் தான் x1 x2. ஓகே ஸோ இதில் சால்வ் பண்ணேன்னா என்ன ஆகுனா இது வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணேன். அப்போ இது வந்து 1 1 இது வந்து 0 இது வந்து 2c மைனஸ் 2 ஈக்குவல் டு இது வந்து என்ன ஆகுனா x1 x2 ஈக்குவல் டு 2
2c minus 4. ஓகே 2c minus 4ன்னு வரப்போகுது. ஓகே ரெண்டால் மல்டிப்ளை பண்ணி சப்ட்ராக்ட் பண்ணுறதுனால. ஸோ இப்போ இதை சால்வ் பண்ண என்ன வரும்னா 2c minus 2 into x2 equal to 2c minus 4ன்னு இருக்கும். ஓகே ஸோ அப்போ x2 equal to 2c minus 4 by 2c minus 2ன்னு வரப்போகுது. ஓகே ஸோ இது வந்து 2 into ஸோ இது வந்துட்டு ஆல்மோஸ்ட் அதே தான். ஓகே ஸோ x2 வந்து என்ன வரப்போகுதுன்னா 2c minus 4 by 2c minus 2. ஸோ இது வந்து பெரிய நம்பர், c வந்து ரொம்ப பெரிய நம்பர்னா இது வந்துட்டு ஒன்றா தான் வரப்போகுது. ஓகே x2 வந்துட்டு அப்ராக்சிமேட்லி ஒன்றா தான் வரப்போகுதுன்னா c is so large. ஓகே c is so large. c is so largeனா இது வந்து இதாக போகுது. ஸோ இப்போ x2 equal to 1 வந்துச்சுன்னா இதில் சப்ஸ்டிட் பண்ணால் இப்போ நான் Gaussian elimination இதில் சப்ஸ்டிட் பண்ணால் x1 plus x2 equal to 2ன்னு வரும். ஓகே ஸோ x2 வந்து ஆல்ரெடி 1. ஸோ அப்போ x1 plus 1 equal to 2. அப்போ x1 equal to 1ன்னு வந்துடும். ஓகே ஸோ அப்போ x2 equal to 1 and x1 equal to 1ன்றது கரெக்டான ஆன்சர் வரப்போகுது. ஸோ அப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு ஸ்வாப் பண்ணோம்னா வந்து என்ன வருது, நமக்கு வந்து ஆன்சர் வந்து வருது. ஸோ அதுக்கு பேர் என்னென்னா வந்துட்டு பைவோட்டை வந்துட்டு நம்ம சூஸ் பண்ணுறோம். ஸோ சிம்பிளஸ்ட் இது வந்து ஆக்சுவலி இது வந்து என்னென்னா இது வந்து ஒரு இல் கண்டிஷன் சிஸ்டம் தான். பட் அதுக்கு வந்து என்ன பண்ணலான்னா சிம்பிளஸ்ட் ரெமெடி வந்துட்டு சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் வந்து யூஸ் பண்ணோம். இதை வந்து என்ன பண்ணலான்னா அதுதான் என்ன பண்ணலாம்னா நீங்கள் வந்து லார்ஜர் வேர்ட் சைஸ் கம்ப்யூட் பண்ண மாதிரி உங்கள் கம்ப்யூட்டரில் இருந்துச்சுன்னா அது வந்து இந்த மாதிரி ப்ராப்ளத்தை வந்து அவாய்ட் பண்ணலாம். பட் பைவோட் எலமெண்ட் வந்து 0 இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து நார்மலைசேஷன் ஸ்டெப் வந்து அது டிவிஷன் பை 0 வரும், அது வந்துட்டு வந்து ப்ராப்ளம் வரும். ஆல்சோ வந்து இந்த பைவோட் எலமெண்ட் அப்படின்றது என்னென்னா இந்த லீடிங், அதாவது பைவோட்னா என்னன்னா வரக்கூடிய அந்த ரோல வரக்கூடிய நான் ஜீரோ எலமெண்ட் இருக்குல்ல அதுக்கு பேர் தான் பைவோட் எலமெண்ட் அப்படின்னு பேர். ஓகே ஸோ அந்த பைவோட் எலமெண்ட் வந்துட்டு சப்போஸ் வந்துட்டு 0க்கு பக்கத்தில் இருந்துச்சுன்னா அகைன் வந்துட்டு உங்களோட ப்ராப்ளம் வந்து திருப்பி வந்து என்ன இருக்குன்னா ப்ராப்ளம்ஸ் வந்து அக்கர் ஆகும். அது வந்துட்டு ரொம்ப ப்ராப்ளமேட்டிக் கேசஸாக இருக்கும். ஸோ அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ அதனால் என்ன பண்ணோன்னா ஒவ்வொரு ரோவை என்ன பண்ணால் நார்மலைஸ் பண்ணால் வந்துட்டு அதை வந்து ஒன்றாக்குற மாதிரி கொண்டு வந்தோம்னா அது வந்து ரொம்ப அட்வான்டேஜஸாக இருக்கணும். அது வந்து நம்ம காலம் வந்துட்டு ரொம்ப பைவோட் எலமெண்ட் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். அப்போ என்ன பண்ணலாம்னா இப்போ சப்போஸ் உங்களோட இதில் வந்து லார்ஜஸ்ட் எலமெண்ட் வந்து ஸோ என்ன பண்ணுங்கன்னா இதில் வந்து பார்ஷியல் பைவோட்டிங் பண்ணலாம். ஸோ பார்ஷியல் பைவோட்டிங்கில் என்ன பண்ணலாம்னா ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட ஒரிஜினல் ப்ராப்ளம் எடுக்கலாம். 6 - 2 to 4 அந்த ப்ராப்ளத்தை எடுக்கலாம். ஸோ இப்போ என்னென்னா 6 - 2 2 4 12 8 -6 -5 10 and 4 3 2 1 and -6 4 3 2 1 இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா இது வந்து என்ன பண்ணுறீங்கன்னா பார்ஷியல் பைவோட்டிங்கில் என்ன பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு இருக்கையிலே பெரிய நான் ஜீரோ எது அப்படி பெரிய மேக்னிடியூடில் வந்து பெரிய நான் ஜீரோ எது அப்படின்றத செக் பண்ணுறேன். ஸோ அப்போ இதுதான் இதில் இருக்கையிலே பெரியதுன்னா அப்போ என்ன பண்ணுறேன்னா நான் வந்து இந்த ரோவ்ஸை வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அப்போ என்னோடய சிஸ்டம் என்னன்னா 12 8 -5 10 6 -2 2 4 4 3 2 1 -6 4 2 1 ஸோ இந்த மாதிரி மாறிடும். அப்போ இது சால்வ் பண்ணிட்டேன்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் நான் வந்து ப்ரொசீட் பண்ணேன்னா எனக்கு வந்து ப்ராப்ளம் வருது. இது வந்து பார்ஷியல் பைவோட்டிங் பேர். சப்போஸ் அடுத்த ஸ்டேஜில் வந்து இப்படி வந்துடுது. ஓகே ஸோ இங்கே வந்து 12 8 -5 10 ஸோ அடுத்ததில் வந்து என்ன வருதுன்னா ஒரு 0 0 0 இங்கே வந்து என்ன இருக்குன்னா ஒரு 3 இங்கே 6 இங்கே 9 அப்படி இருக்குன்னா நான் இப்போ என்ன பண்ணேன் இந்த ரோவையும் இன்டர்சேஞ்ச் பண்ணேன் என்னன்னா இதுதான் எனக்கு வந்து அடுத்த பைவோட்டிங் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இதுக்கு பேர் என்னென்னா பைவோட்டிங் பார்ஷியல் பைவோட்டிங் பேர். ஓகே இதில் என்ன பண்ணுறோன்னா இருக்கையிலே லார்ஜஸ்ட் எலமெண்ட் அந்த பைவோட் எலமெண்ட்டில் இருக்கையிலே லார்ஜஸ்ட் எலமெண்ட் அதாவது இந்த காலம் இருக்குல்ல இந்த காலமில் இருக்கையிலே லார்ஜஸ்ட் என்ட்ரி எது இருக்கோ அதை வந்து நான் பைவோட் ரவா எடுத்துகிட்டு அதை வந்து ஸ்வாப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணேன்னா அது வந்து எனக்கு வந்துட்டு கரெக்டான ஆன்சர்ஸ் கொடுக்கும். ஓகே ஸோ இன்கேஸ் அப்படி கொடுக்கல அப்படின்னா அது வந்து என்ன கொடுக்கலன்னா அது வந்து அடுத்த ஸ்டெப் என்னன்றதை இது பண்ணும். ஸோ இதுக்கு பேர் வந்து பார்ஷியல் பைவோட்டிங் பேர். இதே வந்துட்டு சப்போஸ் நான் வந்து கம்ப்ளீட் பைவோட்டிங் பண்ணோம் அப்படின்னா என்ன பண்ணணும்னா ஃபார் எக்ஸாம்பிள் இதில் வந்து சப்போஸ் இந்த மேட்ரிக்ஸ் வந்து 22 இது 32 அப்படி இருக்குன்னா நான் வந்துட்டு ரோ இந்த காலத்தில் மட்டும் செக் பண்ணக்கூடாது, கம்ப்ளீட்டாக எல்லாத்துலேயுமே செக் பண்ணணும். ஸோ அப்போ என்ன பண்ணால் இதை செக் பண்ணணும். ஸோ எல்லாத்துலேயும் செக் பண்ணால் இப்போ எனக்கு இதுதான் லார்ஜஸ்ட் என்ட்ரி. அப்போ இதை வந்துட்டு என்ன கொண்டு வரணும் நான் வந்து பைவோட்டாக கொண்டு வர மாதிரி கொண்டு வரணும். அப்போ நான் என்ன பண்ணால் ரோவையும் சேஞ்ச் பண்ணணும் காலத்தையும் சேஞ்ச் பண்ணணும், ரெண்டையும் சேஞ்ச் பண்ணி கொண்டு வந்தேன்னா அதுக்கு பேர் வந்து கம்ப்ளீட் பைவோட்டிங் பேர். ஸோ இதுக்கு இந்த ரோ பைவோட்டிங்கில் அதாவது பார்ஷியல் பைவோட்டிங்கில் நமக்கு ப்ராப்ளம் வராது. ஏன்னா நீங்கள் வந்துட்டு இன்கேஸ் நீங்கள் வந்து சிஸ்டத்தை பார்த்தீங்கன்னா உங்களோட ஒரிஜினல் சிஸ்டம் வந்து x1 x2 x3 x4 ஆர்டர் வந்து மாறாது. ஃபார் எக்ஸாம்பிள் இதில் வந்து நான் இந்த ரெண்டையும் மாத்திரேன்னா எனக்கு வந்து x1 x2 x3 x4 வந்து அப்படியே தான் இருக்கும். ஓகே இந்த சிஸ்டம் வந்து மாறாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன ப்ராப்ளம் எடுக்கலாம். ஓகே ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம முந்தின ப்ராப்ளத்தை எடுக்கலாம். ஓகே அதில் ஆல்ரெடி நம்ம பைவோட்டிங் பண்ணியிருக்கோம். இந்த ப்ராப்ளத்தை எடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்துட்டு 2c 1 1 x1 x2 equal to 2c2. ஸோ இந்த சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் எழுதணும்னா என்ன வரும் 2x1 + 2cx2 equal to 2c x1 + x2 equal to 2.
ஓகே, இதுதான் என்னோட ஒரிஜினல் சிஸ்டம். ஆனால் நான் பார்ஷியல் பைவோட்டிங் பண்ணி என்ன பண்ணிட்டேன், ஏன்னா எனக்கு இதுதான் பெரிய நம்பரு, அதனால் நான் ஸ்வாப் பண்ணி அதை கொண்டு வரேன். ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா இது வந்து என்ன ஆயிருதுன்னா எனக்கு 1 1 2 2c x1 x2 ஈக்குவல் டு 2 2cன்னு கொண்டு வரேன். ஸோ இதையே திருப்பி எழுதுனா என்ன வரும், இது வந்து x1 + x2 ஈக்குவல் டு 2 2x1 + 2c x2 ஈக்குவல் டு 2cன்னு வரப்போகுது. ஸோ ரெண்டுமே ஒன்று தான். ஒன்லி வந்துட்டு இதில் வந்து இதை ஃபஸ்ட் எழுதுனா என்ன, இதை செகண்ட் எழுதுனா என்ன, ரெண்டும் ஒன்று தான். ஸோ அதனால் என்னன்னா பார்ஷியல் பைவோட்டிங் பண்ணும்போது நீங்கள் வந்துட்டு அந்த ரோஸை மட்டும் தான் ஸ்வாப் பண்ணுறீங்க, அப்போ வந்து உங்களுக்கு ப்ராப்ளம் வராது. சப்போஸ் இதில் வந்து நான் கம்ப்ளீட் பைவோட்டிங் பண்ணால் என்ன ஆகும்னா, கம்ப்ளீட் பைவோட்டிங்கில் இதுதான் லார்ஜஸ்ட் எலமெண்ட். ஏன்னா இதுதான் எனக்கு என்ன இருக்குது, இதுதான் என்னோட லார்ஜஸ்ட் எலமெண்ட், 2c தான் என்னோட லார்ஜஸ்ட் எலமெண்ட். அப்போ என்ன பண்ணால் எனக்கு வந்து இந்த ஈக்குவேஷன்ஸ் வந்து இப்படி மாற்றணும். அப்போ இது என்ன ஆகும்னா எனக்கு 2c இதை வந்து எப்படி எழுதுனா ஃபஸ்ட்டு வந்துட்டு இதுதான் லார்ஜஸ்ட் எலமெண்ட். அதனால் என்ன பண்ணுறேன்னா இது வந்து 2c வந்துட்டு நான் மாற்றி கொண்டு வரேன். ஸோ அப்போ எனக்கு எப்படி வரணும்னா 2c இது விடணும். ஓகே, 2c இங்கே 2 1 1 அப்படி போட்டோம்னா இங்கே வந்து மாறணும் எனக்கு. ஏன்னா இங்கே வந்து x2 வரணும், இங்கே வந்து x1 வரணும். அப்போ தான் எனக்கு கரெக்டாக வரும். ஈக்குவல் டு இங்கே வந்து என்ன வரும் 2c2. ஸோ இப்போ போட்டோம்னா கரெக்டாக வரும் 2cx2 ஓகே ப்ளஸ் 2x1 ஈக்குவல் டு 2cன்னு வரும். அப்போ என்ன ஆயிருதுன்னா உங்களுக்கு வந்து இந்த என்ட்ரியும் வந்து மாறிடுது. ஏன்னா இந்த ரெண்டையும் மாற்றுறதுனால இந்த ரெண்டும் மாறிடுது. ஆக்சுவலாக x1 x2 இது ரெண்டுலேயும் வந்து x1 x2 தான் இருக்குது. ஆனால் இந்த இதில் வந்து கம்ப்ளீட் பைவோட்டிங் பண்ணும்போது என்னன்னா x2 x1 வருது. இது ரெண்டு 2/2 மேட்ரிக்ஸ்னால உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் இல்லை. இதே ஒரு 10/10 மேட்ரிக்ஸோ ஒரு 100/100 மேட்ரிக்ஸ்னால் உங்களை அந்த கம்ப்ளீட் பைவோட்டிங் பண்ணும்போது அது எங்கே மாறுதுன்றதையும் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பெர்மிட்டேஷன் என்னன்றதை கண்டுபிடிச்சி ஸோ PA ஈக்குவல் டு வருதான்றதை பார்க்கலாம். ஓகே, ஸோ PA அதாவது அந்த பெர்மிட்டேஷன் மேட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறது என்னன்றது, அந்த எலிமெண்ட்ரி மேட்ரிக்ஸ் ஆப்ரேஷன்ஸ் அதாவது பெர்மிட்டேஷன் பண்ணி அதை எப்படி கண்டுபிடிக்கிறன்றதை அதை இது பண்ணும். ஓகே, ஸோ காம்ப்ளெக்ஸ் பைவோட்டிங் வந்துட்டு கம்ப்ளீட் பைவோட்டிங் வந்து ரொம்ப ரேராக தான் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா இது வந்து காலத்தையும் சுவிட்ச் ஓவர் பண்ணும். இந்த காலம் வந்து சுவிட்ச் ஓவர் பண்ணுறதுனால அது வந்து ப்ராப்ளம் இருக்கும். ஓகே, அதுபோக வந்துட்டு இது நிறையா கம்ப்யூட்டேஷனல் எஃபர்ட்டும் நிறையா இருக்கும். அதனால் வந்து இது பண்ண மாட்டாங்க. டிவைசன் பை ஜீரோ இல்லாமல் என்ன பண்ணோம்னா பைவோட்டிங் வந்து ஜீரோஸ் ஆஃப் எரர், ரவுண்ட் ஆஃப் எரர் வந்து ரொம்ப மினிமைஸ் பண்ணும். பட் அதுக்கு வந்து என்ன பண்ணணும்னா இல் கண்டிஷனிங் ஆரம்பிச்சுன்னா அதுக்கு வந்து என்ன பண்ணும் ரிமெடி வந்து என்னன்றதை பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ப்ராப்ளம் பாருங்கள். ஓகே, ஸோ இதில் என்ன பண்ணலான்றது பார்க்கலாம். ஓகே, ஸோ இது என்ன மாதிரி ட்ரபிள் கொடுக்கு அப்படின்றத இந்த ப்ராப்ளத்தில் பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 0.003. ஓகே, ஸோ இந்த ப்ராப்ளத்தில் இந்த ப்ராப்ளத்தில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். 0.003. ஓகே, 0.0003 3.000. ஓகே, ஒன் மோர் 0 தென் 1 1. ஓகே, x1 x2 ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு வந்துட்டு 2.001 அண்ட் தென் 1. ஓகே, ஸோ இதை காசியன் எலிமினேஷன் அப்ளை பண்ணால் என்ன பண்ணணும்னா இது என்ன ஆகும்னா 0.003 முதல் இது அப்படியே தான் இருக்கும். 0.003 3000 அப்படியே இருக்கும். இது வந்து 0 ஆயிரும். அப்போ என்ன பண்ணணும்னா நான் இதை வந்துட்டு 0.003 டிவைட் பண்ணி சப்ட்ராக்ட் பண்ணோம். ஓகே, ஸோ இது என்ன ஆயிரும்னா இது வந்து -9999 இப்படி வந்து நிற்கும். ஓகே, ஒன் மோர் 9. ஓகே, 5 9s x1 x2 வந்து நிற்கும். இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணலாம். ஓகே, ஸோ அப்போ என்ன ஆகுது, இது வந்துட்டு அதே மாதிரி இந்த பக்கம் என்ன வரும் 2.0001 இது வந்து -6666 ஐ திங்க் 546 ஓகே வரப்போகுது. ஸோ அப்போ என்ன ஆகுது அப்படின்னா இது சால்வ் பண்ணிங்கன்னா x2 வந்துட்டு என்ன ஆகும், x2 ஈக்குவல் டு என்ன ஆக போகுதுன்னா x2 வந்துட்டு 2/3 வரப்போகுது. ஓகே, x2 வந்து 2/3, x1 வந்து என்ன ஆக போகுதுன்னா -2.001 -3 2/3 into 0.00 வரப்போகுது. ஸோ ஆல்மோஸ்ட் வந்துட்டு நியூமரேட்டர் பார்ட் பார்த்தீங்கன்னா என்ன ஆகுதுன்னா இது 2.001 -3 into 2/3. ஸோ அப்போ இது ரெண்டும் கேன்சல் ஆகிரு. இது வந்து 0.0003 இருக்குது. ஓகே, ஸோ அப்போ இது என்ன 0.001/0.003 வருது. ஸோ இது வந்து ரொம்ப சென்சிட்டிவ். ஏன்னா வந்துட்டு இதில் வந்து கேன்சலேஷன்ஸ் இருக்குது, அதனால் வந்து ப்ராப்ளம் வரப்போகுது. ஸோ இது வந்து எப்போ ப்ராப்ளம் வருன்றதை நான் காமிச்சிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து 3 டிஜிட்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா x1 x2 ஆக்சுவலாக இதில் ஒரிஜினல் சொல்யூஷன் வந்து என்ன அப்படின்னா 1/3 2/3 அண்ட் 1/3 அதான் இதோட ஒரிஜினல் சொல்யூஷன். பட் என்ன ஆகுதுன்னா இப்போ வந்து நீங்கள் ரவுண்ட் ஆஃப் எரர் யூஸ் பண்ணுறதுனால ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு 3 டிஜிட்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா x2 வந்து ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா 0.667 வருது, ஆன்சர் வந்துட்டு ஆல்மோஸ்ட் க்ளோஸ். பட் x1 என்ன ஆகுதுன்னா -3.333 வருது. இட்ஸ் அ லார்ஜ் டிவியேஷன். ஏன்னா 0.333 எங்கே இருக்குது, ஓகே
-3.333 எங்கே இருக்குது? ஸோ ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் வரப்போகுது. 4 டிஜிட்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா அது என்ன அப்போனா 0.667 வரப்போகுது. அது வந்து கண்டிப்பாக 0 வரப்போகுது. ஏன்னா 4 டிஜிட்ஸ் யூஸ் பண்ணும்போது 3 2/3 போடும்போது இதில் என்ன ஆயிரும்னா இதுவும் 2 இதுவும் 2ன்னு வரும். ஸோ அப்போ இது வந்து என்ன ஆயிருக்கும், நமக்கு வந்து 0வாக தான் ஆன்சர் வரப்போகுது. அதேமாதிரி அடுத்தது யூஸ் பண்ணிங்கன்னா 0.3 வரப்போகுது, 6 யூஸ் பண்ணிங்கன்னா 0.33 வரப்போகுது, 7 யூஸ் பண்ணிங்கன்னா 0.333 வரப்போகுது. ஸோ அப்போ எதுவுமே வந்துட்டு 0.3333 கண்டினியூ ஆகிற மாதிரி எதுவுமே இல்லை. ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்து அப் டு 7 டிஜிட்ஸ் ஆல்சோ வந்துட்டு என்ன வருதுன்னா 0.33க்கு அப்புறம் 0 வர மாதிரி தான் ஆன்சர்ஸ் வருது. ஸோ அப்போ இது வந்து என்ன கிடையாதுன்னா நமக்கு வந்து கரெக்டான ஆன்சர்ஸ் வரதில்லை. ஸோ இதே வந்து நான் மாற்றி பண்ணுறேன். ஸோ இந்த ப்ராப்ளத்தை வந்து என்ன பண்ணுறேன்னா இதோட பைவோட் இது ஃபஸ்ட்டு இதை வந்து ஸ்வாப் பண்ணனா என்ன ஆகுனா, இது என்ன ஆகுனா, ஸோ ஃபஸ்ட்டு இதை ஸ்வாப் பண்ணி கொண்டு வந்தோம்னா இது வந்து 1.0003 3.0 ஓகே, x1 x2 equal to 1 2.001 ஓகே. ஸோ இப்போ சால்வ் பண்ண என்ன ஆகும்னா, இப்போ காசி எலிமினேஷன் யூஸ் பண்ணால் இது வந்து 1 இருக்கும், இது வந்து 0, இது 2.997 இருக்கும் ஓகே, 2.997 இருக்கும் இன்ட்டு x1 x2, இது வந்துட்டு x1 x2 இது வந்து 1, இது வந்து 1.9998 இருக்கும் ஓகே. சாரி, இது வந்துட்டு 1 மினிட் 2.1 மினிட், இட் should be 1 and 2.1.98 ஓகே. ஸோ இது தப்பாக இருக்குது, ஸ்லைடில் தப்பாக இருக்குது, இது 1.9998 இருக்குது போது. ஸோ x2 வந்து இதில் போடும்போது அப்போ என்ன இருந்தால் இந்த 2/3 வந்துடும் ஓகே. அது வந்து ஆல்ரெடி 2, இது வந்து ஆல்மோஸ்ட் 3, ஸோ 2/3 வரப்போது. x1 வந்துட்டு 1 - 2/3/1 வரப்போது. ஸோ அதுக்குரிய ஆன்சர் கரெக்டாக வரப்போது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து கரெக்டாக தான் வருது. ரவுண்ட் ஆஃப் எரர் பற்றி ப்ராப்ளமே இல்லை. 3 போட்டாலும் 0.667 333 வரப்போது, 4 போட்டாலும் 0.667 0.333 வரப்போது, 5 6 7 எல்லாத்துக்குமே வந்து ஆல்மோஸ்ட் வந்து நமக்கு வந்து கரெக்டான ஆன்சர் தான் ஆகுது. ஸோ அப்போ இதில் வந்து ப்ராப்ளம் இல்லை ஓகே. ஸோ இது மாதிரி ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும் இந்த டேட்டாஸ் வந்துட்டு. அப்போ நம்ம வந்துட்டு ரொம்ப சின்ன நம்பர்ஸ்லாம் யூஸ் பண்ணும்போது ப்ராப்ளம்ஸ் வந்து ரொம்ப ப்ராப்ளமேட்டிக் கேசஸ் வரும். ஸோ அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணும். ஸோ ஒன் மோர் ப்ராப்ளம் பார்க்கலாம் ஓகே. ஸோ அடுத்த ப்ராப்ளம் என்ன அப்படின்னா 0.1 ஓகே 11 x1 x2 equal to 1 and 2 ஓகே. ஸோ இது வந்து என்னோட ஒரிஜினல் ப்ராப்ளம் ஓகே. நான் இதில் வந்து சின்னதாக ஒரு மெஷின் எப்சிலாங் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன், எப்சிலாங் ஓகே. ஸோ மெஷின் எப்சிலாங் 0.111 x1 x2 equal to 1 2 சின்னதாக ஒரு எப்சிலாங் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து எப்படி அஃபெக்ட் பண்ணுது அப்படின்றத பார்க்கலாம் ஓகே. ப்ராப்ளம் வந்து அதே ப்ராப்ளம் தான், நான் வந்து மெஷின் எப்சிலாங் மட்டும் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். இப்போ காசியன் எலிமினேஷன் யூஸ் பண்ணால் என்ன ஆகுதுன்றதை பார்க்கலாம். ஸோ காசியன் எலிமினேஷன் யூஸ் பண்ணால் எதனா ஆனால் எப்சிலாங் ஓகே. ஸோ இது வந்து 1 இருக்கும் ஓகே, 1.0, இது வந்து 0 ஆயிரும், இது வந்து 1 - 1/ε இருக்கும் ஓகே. ஸோ ஏன்னா எப்சிலாங்கால் டிவைட் பண்ணி இது பண்ணும்போது x1 x2 ஈக்குவல் டு இது வந்து 1 2 - 1/ε இருக்கும் ஓகே, 2 - 1/ε இருக்கும். ஸோ இப்போ x2 வந்து என்ன ஆகும், இப்போ x2 வந்துட்டு x2 ஈக்குவல் டு 2 - ε 2 - 1/ε பை 1 - 1/ε ஓகே. ஸோ அப்போ இது என்ன ஆகும், எப்சிலாங் வந்து ரொம்ப ரொம்ப சின்ன நம்பரு, எப்சிலாங் ரொம்ப சின்ன நம்பர் ஆயிருந்துச்சுன்னா 1/ε என்ன ஆயிரும், ரொம்ப பெரிய நம்பர் ஆயிரும் ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் எப்சிலாங் வந்துட்டு நான் வந்து என்ன இருக்கிறேன், எப்சிலாங் வந்து ரொம்ப சின்ன நம்பர், எப்சிலாங் வந்து 10⁻−12 எடுக்கிறேன். அப்போ இது என்ன ஆயிரும், 1/ε என்ன ஆயிரும், ரொம்ப பெரிய நம்பர் ஆயிரும், எப்சிலாங் 10⁻12 ஆயிரும். ஸோ 10⁻12 -12 இருந்தால் -2 இருந்தானே 10⁻−12 +1 இருந்தானே ரெண்டும் ஆல்மோஸ்ட் 1 தான். ஸோ அதனால் இது என்ன ஆயிரும், x2 வந்துட்டு ஆல்மோஸ்ட் 1 ஆயிரும் ஓகே. எப்சிலாங் வந்து ரொம்ப பெரிய நம்பராக இருந்தால், ஸோ எப்சிலாங் வந்து பெரிய நம்பராக இருக்கிறதுனால சின்ன நம்பராக இருக்கிறனால 1/ε வந்து பெரிய நம்பர் ஆயிரும். ஸோ இது வந்து x2 வந்து இதாயிரும். ஸோ இப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன ஆகும்னா இதுக்கு ஆன்சர் வந்து, ஸோ இப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ணனா ஸோ அடுத்து இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது என்ன ஆகும்னா x1 வந்துட்டு என்ன ஆயிரும், x1 வந்துட்டு அடுத்ததில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது x1 வந்துட்டு என்ன ஆயிரும் 1 - x2 இன்ட்டு எப்சிலாங் 1 - x2 டிவைடட் பை எப்சிலாங் வரும் இதில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது. ஸோ அப்போ இது என்ன ஆகுதோ என்ன ஆக போகுது 1 - 1/x2 இன்ட்டு எப்சிலாங் வரப்போது. ஸோ x2 வந்துட்டு ஆல்மோஸ்ட் 1, அப்போ இது என்ன ஆயிரும் 0 ஆயிரும், ஆல்மோஸ்ட் 0 ஆயிரும் ஓகே. பட் இதோட கரெக்ட் சொல்யூஷன் என்ன அப்படின்னா, இதோட கரெக்ட் சொல்யூஷன் வந்துட்டு x2 வந்துட்டு 1 தான் ஓகே, x1 வந்துட்டு 1 தான். ஆல்மோஸ்ட் இந்த முன்னாடி ஒரு ப்ராப்ளம் பார்த்தல அதே மாதிரி ப்ராப்ளம் தான் ஓகே. ஸோ x2 வந்துட்டு 1 தான், x1 வந்துட்டு 1 தான். பட் ஆனால் என்ன வருது, நம்ம காசியன் எலிமினேஷன் போடும்போது இது வந்துட்டு ஆன்சர் வந்து ரொம்ப இதாகுது. பட் இதே வந்து பைவோட்டிங் பண்ணோம்னா இது என்ன பண்ணலாம்னா திருப்பி அதே மாதிரி தான். ஸோ 1 1 எப்சிலாங் 0.1 அப்படின்னு போட்டோம்னா ஓகே. ஸோ இந்த இதில் வந்து என்ன ஆகும்னா நமக்கு வந்து பைவோட் பண்ணும்போது இதுக்குரிய ப்ராப்ளம் வந்து என்ன ஆகுனா, இதை கண்டுபிடிக்கும் போது 1 0 1 - எப்சிலாங் மாறிடும் ஓகே. ரைட் ஹேண்ட் சைடில் வந்து என்ன இருக்கும், ரைட் ஹேண்ட் சைடில் வந்துட்டு 2 1 - 2 எப்சிலாங் இருக்கும் ஓகே. ஸோ இதை சால்வ் பண்ணும்போது என்ன ஆகுனா x2 வந்துட்டு 1 - 2 எப்சிலாங் டிவைடட் பை 1 - எப்சிலாங் இருக்கும். ஸோ இது வந்து x1 x2 ஓகே.
ஸோ இப்போ x2 வந்துட்டு 1 வந்துடும் ஆல்மோஸ்ட்டு. ஏன்னா எப்சிலாங் வந்து ரொம்ப சின்ன நம்பர், அப்போ இது ரெண்டும் வந்துட்டு ஆல்மோஸ்ட் 0 தான். ஸோ 1/1 1 வந்துடும். ஸோ அடுத்து x1 வந்து என்ன வரும், x1 + x2 2 இருக்கும். ஆல்ரெடி x1 வந்து 1, ஸோ அப்போ x1 வந்துட்டு ஆல்மோஸ்ட் 1 வந்துடும். ஓகே, ஸோ x1 வந்து 1/1 - எப்சிலாங் இருப்பது. ஸோ அது வந்து அதுக்குரிய ஆன்சர் வந்துட்டு ஆல்மோஸ்ட் சேம் வந்துருப்பது. ஸோ அப்போ பைவோட்டிங் யூஸ் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணோம், அப்போ தான் வந்துட்டு நமக்குரிய ஆன்சர் வந்துட்டு கரெக்டாக வரும். ஸோ இந்த பைவோட்டிங் ஸ்ட்ராட்டஜியில் என்ன பண்ணோம்னா, வென் ஏகேகே வந்து 0 ஆச்சுன்னா அந்த கே த்ரோ வந்துட்டு அந்த அடுத்து வர்ற பி த்ரோ எது இருக்கோ, ஸ்மாலஸ்ட் இன்டிஜர் அடுத்து எது வருதோ அதோட நீங்கள் இன்டர்சேஞ்ச் பண்ணிங்கன்னா அது வந்து என்ன ஆயிரும், நமக்கு வந்து ஆன்சர் வந்துட்டு கரெக்டான அதுக்கு அடுத்த ஸ்டெப்புக்கு ப்ரொசீட் பண்ணலாம். அதே மாதிரி ரவுண்ட் ஆஃப் எரர் இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும்னா, நீங்கள் வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா பைவோட் எலமெண்ட்ஸ் வந்து நாட் ஈக்குவல் 0 ஆகிற மாதிரி நம்ம வந்து சால்வ் பண்ணலாம். அதே மாதிரி சப்போஸ் ஏகேக்கு வந்து கேத் ஆப்ரேஷனில் வந்து ரொம்ப பெரிய மேக்னிடியூடாக இருக்குது அப்படின்னா அதில் என்ன பண்ணலாம்னா, நீங்கள் வந்து அது ஒன்றா கொண்டு வரதுக்கு லார்ஜர் தென் 1 இருந்துச்சுன்னா அது வந்து கம்ப்யூட் பண்ணுறதுக்கு எப்படி இது பண்ணலாம், ஃபேக்டர் ஆக்கலான்றதை நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். அதேமாதிரி ரவுண்ட் ஆஃப் எரர் வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணிங்கன்னா ஃபேக்டர் வந்துட்டு என்ன பண்ணுறோம், அந்த கம்ப்யூட்டேஷனில் வந்து நிறையா கான்ட்ரிபியூட் பண்ணோம். அதனால் இந்த பேக்வேர்ட் சப்ஸ்டியூஷன் வந்து பெர்ஃபார்ம் பண்ணும்போது ரொம்ப பின்னாடி வந்து ரொம்ப ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த லாஸ்ட் ப்ராப்ளம் இதில் பார்க்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 0.003 59.14 5.291 -6.13 இந்த இது இருக்குது. ஸோ இதில் வந்து காசியன் எலிமினேஷன் யூஸ் பண்ண என்ன வரும்னா, எனக்கு வந்துட்டு அந்த செகண்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா வந்து, அதாவது செகண்ட் ரோல லாஸ்ட் நம்பருக்கு அது பார்த்தீங்கன்னா -10,043 யா. ஸோ 104 × 300 ஓகே, 104 ஸோ 100,000 இருக்குது. ஓகே, ஸோ 100 ஸோ ஆல்மோஸ்ட் 1 lakh. ஓகே, ஸோ ஆல்மோஸ்ட் 1 lakh இருக்குது. ஓகே, ஸோ ரைட் ஆன்சர்லேயே ஆல்மோஸ்ட் 1 lakh இருக்குது. ஸோ x2ஓட ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 2,000 அண்ட் x1 வந்து -10 இருக்குது. பட் இது வந்து என்ன ஆகுதுன்னா, த ட்ரூ வேல்யூ வந்துட்டு x1 வந்துட்டு +10, ஆனால் இதில் என்ன வருதுன்னா -10 வருது. ஸோ அப்போ வந்து இது வந்து லார்ஜஸ்ட் சிஸ்டத்துக்கு என்ன அது ரொம்ப ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. இந்த மாதிரி டிவைஸ்டிங் ஆகுது, இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம் வருன்றது லார்ஜஸ்ட் சிஸ்டத்துக்கு வந்து ப்ரெடிக்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஓகே, ஸோ அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ பார்சியல் பைவோட்டிங்கில் என்ன பண்ணுறோன்னா, அந்த இதுக்கு வந்து ஓவர் கம் பண்ணுறோம். ஸோ அப்போ என்ன பண்ணுறோன்னா, லார்ஜஸ்ட்டு அந்த காலமில் எது வந்து லார்ஜஸ்ட் எலமெண்ட்டோ அதை வந்து சூஸ் பண்ணி இது பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் இதில் வந்துட்டு 5.291 தான் லார்ஜஸ்ட்டு. அப்போ அதை வந்து ஸ்வாப் பண்ணி கண்டுபிடிச்சிங்கன்னா ஆன்சர் வந்து கரெக்டாக வரும். ஸோ அதான் இதில் பண்ணுறோம். ஸோ இன்டர்சேஞ்ச் பண்ணோம், கே த்ரோவையும் பி த்ரோவையும் இன்டர்சேஞ்ச் பண்ணி அதில் என்ன பண்ணால் அந்த ஆர்பியும் இன்டர்சேஞ்ச் பண்ணி இது பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ப்ராப்ளத்தில் 5.291 தான் வந்து லார்ஜஸ்ட்டு. ஸோ அதை இன்டர்சேஞ்ச் பண்ணி கண்டுபிடிச்சோன்னா ஆன்சர் வந்து x1 x2 வந்துட்டு 10 and 1.0 வருது. ஸோ அப்போ வந்து இட்ஸ் அ குட் சொல்யூஷன். ஓகே, நமக்கு வந்து கரெக்டான சொல்யூஷன்ஸ் வருது. ஸோ அப்போ வந்து கரெக்டான இதில் வந்து என்ன பண்ணணும், பைவர்ட் பண்ணணும். சிம்பிளி என்ன பண்ணால், சிம்பிளி வந்துட்டு லார்ஜஸ்ட் நம்பர் இந்த மேக்னிடியூட். ஓகே, அதை வந்துட்டு பார்சல் பைவோட்டிங்கில் பிக் பண்ணிங்கன்னா வந்து அது வந்து ஒர்க் ஆகும். பட் ரோ ஸ்கேலிங், ஓகே, சம்டைம்ஸ் என்ன பண்ணால் ஸ்கேலிங் பண்ணலாம். ரோ ஸ்கேலிங் வந்துட்டு அதில் வந்து ரோல் ப்ளே பண்ணும். அது வந்து ரிலேட்டிவ் சைஸ் எது இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணணும்னா அதை வந்து கன்சிடர் பண்ணுவோம். எது வந்து ரிலேட்டிவ் சைஸாக இருக்கோ அதை வந்து கன்சிடர் பண்ணுவோம். ஸோ சர்டைன் கேசஸில் வந்து சிம்பிள் பைவோட்டிங் வந்துட்டு ஒர்க் பண்ணாமலும் போகலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம், அதுக்கும் அதோட நீ படிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 2c 1 இருக்குது. இதில் ஆக்சுவலாக வந்துட்டு இன்டர்சேஞ்சே ரிக்வயர் தேவையில்லை. ஆனால் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தப்ப என்ன வந்துச்சு, இது வந்து தப்பான ஆன்சர் வந்துச்சு. ஏன்னா காசியன் எலிமினேஷன் போடும்போது என்ன வருதுன்னா, இதில் உள்ள ஆன்சர் என்ன வருது, நமக்கு வந்து 0 and 1 வருது. ஓகே, சி வந்து லார்ஜாக இருந்துச்சுன்னா x1 x2 வந்து 0 and 1 இருக்குது. பட் இதில் வந்து பார்சல் பைவோட்டிங் நமக்கு போட்டோம்னா தப்பாக வருது. பார்சல் பைவோட்டிங் போடாமல் இது பண்ணோம்னா பார்சல் பைவோட்டிங் படி ஆக்சுவலாக என்ன வருதுன்னா கரெக்டாக அப்படியே தான் இருக்குது. ஏன்னா 2 தான் லார்ஜஸ்ட்டாக, அப்போ அதுதான் ஃபஸ்ட்டு இருக்கணும். ஆனால் வந்து அது வந்து தப்பாக இருக்குது. பட் நம்ம ஸ்டில் வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் கரெக்டாக இருக்குது. ஸோ அப்போ இதில் வந்து அந்த பார்சல் பைவோட்டிங் வந்து ஒர்க் ஆகலை. ஓகே, ஸோ அதனால் வந்து அது எந்த இதில் ஒர்க் ஆகும், எந்த இதில் ஒர்க் ஆகுதுன்றதை கரெக்டாக பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி இது பண்ணும். ஸோ அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இது பண்ணோம். ஓகே, ஸோ ப்ராப்ளம்ஸ் வந்துட்டு நம்ம கரெக்டாக இது பண்ணோம். ஸோ இதான் லாஸ்ட் இது. ஓகே, மீதி இது வந்து அடுத்ததில் பார்க்கலாம். ஸோ இதில் என்ன பண்ணுறோன்னா, சிம்பிளஸ்ட் எக்ஸாம்பிள் வந்துட்டு சிம்பிள் எக்ஸாம்பிள் வந்துட்டு ஈக்குவேஷன்ஸ் வந்து சிக்னிஃபிகன்ட்லி வந்துட்டு அஃபெக்ட் ஆகும். ஓகே, ஈக்குவேஷன்ஸ் வந்து காசியன் எலிமினேஷன் அல்காரிதம் வந்து ரொம்ப ஹெவியாக அஃபெக்ட் ஆகும். ஸோ நெய்வ் காசியன் எலிமினேஷனில் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் வந்து n-1 இதை வந்துட்டு எலிமினேட் பண்ணோம். அதுக்கடுத்தது வந்து n-2 காலம்ஸ் அதில் உள்ள ஜீரோஸ் எலிமினேட் பண்ணோம். அதே மாதிரி அடுத்தது வந்து பண்ணிகிட்டே இருக்கணும். ஓகே, ஸோ இந்த லாஸ்ட் ஒன்ல வந்துட்டு ஒன்றுமே பண்ண தேவையில்லை. அது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஃபிகர் அவுட் ஆயிரும். ஸோ அதனால் நோ ஃபேக்டர்ஸ் வந்து அதில் வந்து கண்டுபிடிக்க தேவையில்லை. ஸோ
ஸோ இது மீதி உள்ளதை அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். ஓகே, ஸோ இது வந்துட்டு காசியன் எலிமினேஷனில் பைவோட்டிங் வரைக்கும் உள்ளது. ஓகே, மீதி உள்ளது வந்து பைவோட்டிங் வந்து அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்றத அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஓகே, ஸோ அதை வந்து எப்படி பைவோட் பண்ணலாம், எப்படி வந்துட்டு அதுக்கு அடுத்த ஸ்டெப்புக்கு போகலாம். ஓகே, எப்படி வந்துட்டு அது ஸ்கேல்டு பைவோட்டிங் எப்படி பண்ணலாம் அந்த இதை பார்க்கலாம். அப்புறம் வந்துட்டு நம்ம வந்துட்டு பைவோட்டிங் யூஸ் பண்ணி இன்னொரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். நம்ம ஒரிஜினல் ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணலான்றதையும் பார்க்கலாம். அடுத்து அந்த பைவோட்டிங் அல்காரிதம் என்னன்றதையும் சொல்லிடுறேன். தென் நம்ம வந்துட்டு எப்போ வந்துட்டு இப்போ காசியன் எலிமினேஷன் அல்காரிதம் ஒர்க் ஆகும், அப்புறம் இதை யூஸ் பண்ணி எப்படி மேட்ரிக்ஸ் இன்வெர்ஸ் கால்குலேட் பண்ணலாம் அல்லது காஸ்ட் ஜோடானில் வந்து எப்படி இது பண்ணலான்றதை அடுத்த பகுதியில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.